දෙවියන් වහන්සේ මේ බයිබලය අපගේ අස්තයට දීලා තියෙනවා. அவருடைய விருப்பத்தை அவருடைய திட்டத்தை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லா மக்களும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் 2000 வருடத்துக்கு முன்பதாக இந்த வேதாகமத்தை தேவன் நமது கரத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ඒකට බයිබලයේ මේ අවුරුදු 2000 කාලේ ඉඳලා මේ බයිබලය නැති කරන්න විවිධාකාර විදිහකට මිනිස්සු උත්සාහ කරලා තියෙනවා. නමුත් එකක්වත් සාර්ථක වුණේ නැහැ. අද හෙළිමේ තියෙන එක පොතක් කියලා කියනවා නම් ඒක බයිබලේ පමණයි. හොඳ ආත්මලස්සනාදය දීලා දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් 2000 வருடத்தில் இந்த வேதாகமத்தை அழிக்க, இந்த வேதாகமத்தை ஒழிக்க எத்தனையோ முயற்சிகள் எடுத்தார்கள். ஆனாலும் அது கைகூடாமல் போய் இன்றைக்கு இது எங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. අද පුංචි ළමයි ඉඳලා වැඩි හිටියන් දක්වා කියවනව එක පොතක් නම් මේ බයිබලේ තමයි. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை மட்டும் அதிகமாய் வாசிக்கிறதா ஒரு புத்தகம் என்றால் இந்த வேதாகமம் தான். ඒකට යේසුස් වහන්සේ තමන්ගේ සියලු සැලැස්ම කැමැත්ත මේ බයිබලේ ලියලා අපගේ අස්තයට දීලා තියෙනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய எல்லா விருப்பத்தையும் எல்லா நோக்கத்தையும் அவர் இந்த வேதாகமத்தில் எழுதி எங்களுடைய கரத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். ඉතින් මේ සියලු දේව සැලැස්ම අපගේ ජීවිත තුළ ඉෂ්ට කරගන්න ඕන නම් අපි දුර්වල නිසා ඒ සුද්ධාත්මන වහන්සේ යේසුස් වහන්සේ ගිහින් අප වෙනුවෙන් එව්වා. அந்த எல்லா திட்டத்தையும் நமது வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பலன் இல்லாதவர்களா இருக்கிறபடினால் தான் அவர் சென்று அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக அனுப்பி இருக்கிறார். අප දේව වචනේ අපි මෙනෙහි කරනවා, කියවනවා, නමුත් ඒක කොහොමද ක්‍රියාත්මක කරන්නේ? தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம். ஆனாலும் இந்த வார்த்தையை எப்படி நாங்கள் நிறைவேற்றுவது? අපි දුර්වල නිසා අපිට ක්‍රියාත්මක කරන්න අපහසුයි. நாங்கள் பலவீனர்களாய் இருக்கிறபடியால் எங்களால இந்த வார்த்தை நிறைவேற்ற முடியாமலாய் இருக்கிறது. ඉරු දිනේ වෙලා හොඳ දේශනාවකට අපි සවන් දෙනවා. ஞாயிற்றுக்கிழமை வந்து நல்ல பிரசங்கத்துக்கு நாங்கள் செவிசாய்க்கிறோம். සමහර අවස්ථාවදී Facebook හරහා හොඳ දේව පණිවිඩයකට දෙවියන් වහන්සේ අපිට කතා කරනවා, අපි සවන් දෙනවා. சில நேரம் Facebook வாயிலாக நாங்கள் என்ன செய்கிறோம், நல்ல ஒரு செய்தி கடவுளும் எங்களோட பேசுகிறார், நாங்களும் அந்த வார்த்தைக்கு நன்றாக செவி கொடுக்கிறோம். අපි තීරණයක් ගන්නවා මේක ක්‍රියාත්මක කළ යුතුයි කියලා. නමුත් අපි එළියට ගියාට පස්සේ ඒක ක්‍රියාත්මක කරන්නේ නැහැ. ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம், இந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆனா அவ்விட்ட இடத்திலிருந்து புறப்பட்டு போன பிறகு எங்களால் அதை நிறைவேற்ற முடியாதவர்களாய் இருக்கிறோம். මේ වාගේ මිනිස්සුන් දුර්වල නිසා තමයි යේසුස් වහන්සේ ගෝලියන් එක්ක හිඳලා ඔවුන්ව ශක්තිමත් කළා වාගේ සුද්ධාත්මන වහන්සේ මේ පොළවට එවලා තියෙනවා. இவ்விதமாக மனிதர்கள் பலவீனர்களாய் இருக்கிறபடினால் தான் அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தியது போல இன்றைக்கு கடவுள் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். ඉතින් කිතුණුවෙක් මේක විශ්වාස කරමින් දේව වචනයේ 100% විශ්වාස කරමින් මේ සුද්ධාත්මන වහන්සේට ඉඩ දෙනවා නම් ඔහුට පුළුවන් මේ පාපයෙන් ජය අරගෙන ඉදිරියට යන්න. ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய வார்த்தையிலே இருக்க இந்த உண்மையை விசுவாசித்து 100க்கு 100 இந்த ஆவியானவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்பான் என்றால் அவனுக்கு முடியும் இந்த பாவத்தை மேற்கொண்டு நடப்பதற்கு. ආර්ථික ප්‍රශ්න ඉඳලා ශාරීරික සුවය දක්වා මේ ආත්ම වංශත් එක්ක ගමන් කරන අවස්ථාවේදී උන්වහන්සේට ඊටු කරන්න පුළුවන්. பொருளாதார பிரச்சனையிலிருந்து உங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளிலிருந்து இந்த ஆவியானவரோடு கூட நடக்கும் பொழுது அவங்க எல்லாவற்றையும் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். දෙවියන් වහන්සේත් එක්ක මිනිසු ගමන් කරන්න කැමැති නම් උන් දන්නවා මේ වෙනි උපකාරයක් අපට අවශ්‍ය බව. தேவனோடு கூட ஒரு மனித கூட்டம் நடக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு தெரியும் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு உதவி அவசியம் என்று. ඒතකොට දිනපතාම මගේ තරුණ කාලේ ඉඳලා මේ දක්වා මම ගමන් කරන්නේ මේ සුද්ධාත්ම වහන්සේගේ කරුණාව, දයාව මඟ පෙන්වීම කරනකොට. போதருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாலிப காலம் தொடக்கம் இந்த நாள் வரை மட்டும் அவருடைய இந்த பிரயாணத்திலே இம்மட்டும் நடந்து செல்வது இந்த ஆவியானுடைய உதவி, இந்த ஆவியானுடைய அனுக்கிரகத்தினாலே தான். දිනපතා ප්‍රශ්න වලට මුහුණ දෙනවා. நாள்தோறும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம். දිනපතාම ආර්ථික ලෙස ප්‍රශ්න වලට මුහුණ දෙනවා. ஒவ்வொரு நாளும் பொருளாதார ரீதியாகவும் நான் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறேன். ආත්මික ආකාර ප්‍රශ්න වලට මුහුණ දෙනවා. ஆவிக்குரிய ரீதியான பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கிறேன். සභාවෙන් එදෙහිලිවන්තය කරනකොටගෙන අපි ප්‍රශ්න වලට මුහුණ දෙනවා. சபையில் இருக்கதான விசுவாசிகள் நிமித்தமாக வருகிற பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கின்றோம். රටේ තියෙන ප්‍රශ්න අනුව අපි මුහුණ දෙනවා. தேசத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் நிமித்தமாக நமக்கு பிரச்சனைகளுக்கு முகம் මේ கொடுக்கிறோம். සියලු දේ තුලින් සතුටින් සුවයෙන් ජීවත් වෙන්න පුළුවන්කමක් තියෙන මේ සුද්ධාත්ම වහන්සේගේ කරුණාව, දයාව අපිත් එක්ක තියෙන නිසා. ஆனால் எல்லாவற்றை நிமித்தமாக மனரம்யமாய் இருப்பதற்கு காரணம் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் நம்மோடு கூட இருக்கிறபடியால் தான். හලෙලූයා. ஹalleluya. ඒ නිසා මේ සුද්ධාත්ම වහන්සේගේ බලය තාම අත්‍යවශ්‍යයි. அதனால இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களுக்கு மிகவும் அத்தியாவசியமானதா යේසුස් இருக்கிறது. හොඳටම දන්නවා ඔබට මේ ලෝකේ ජය ගන්න අපහසුයි. இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும் உங்களால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. යේසුස් වහන්සේට හොඳටම දන්නවා ඔබට බොරු නොකිය ඉන්න බෑ කියලා. இயேசுவானவருக்கு நன்றாக தெரியும் உங்களால் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது என்று. යේසුස් වහන්සේට හොඳටම දන්නවා
වංචාවක් නැතුව ඔබට ඉන්න බෑ කියලා. இயேசுவானுக்கு நன்றாகவே தெரியும் வஞ்சகமும் இல்லாமல் உங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ முடியாது என்று. යේසුස් වහන්සේට හොඳටම දන්නවා ඔබ බයිබල් කියවන්න අපහසුයි බයිබල් කියවනකොට ඔබට නින්ද එනවා කියන එක. இயேசுவானுக்கு நன்றாகவே தெரியும் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்க மாட்டீர்கள், அதை வாசிக்க தொடங்கினாலும் உங்களுக்கு நித்திரை வரும் என்றும் அவருக்கு தெரியும். සමහර අයට අපි කියන්න මොනවද නින්ද නැහැ කියලා කියනකොට අපි කියනවා බයිබල් කියවන්න එතකොට නින්දේ කියලා. சிலருக்கு நாங்கள் සමහර ඇදලිවන්තය අපිට ඒලා කියනවා ඔව් පාස්ටර් අපි බයිබල් කියවන්න පටන් ගත්තකම ඔය පරිචයක් නෙවෙයි නිකන් කියවන යනකොටම අපිට නින්ද කියයි. சிலர் வந்து சொல்வார்கள் பாஸ்டர் எங்களுக்கு தூக்கம் போகுதுன்னு. அப்ப நாங்க அவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை தான் அப்படின்னா வேதாகமத்தை எடுத்து வாசிங்க. காரணம் என்னவென்று தெரியுமா? சில விசுவாசிகள் வந்து சொல்றாங்க பாஸ்டர் பைபிளை எடுத்த உடனே எங்களுக்கு தூக்கம் வருது பாஸ்டர் என்று. ஹalleluya. ஹalleluya. හොඳ නිදි පැත්තකුත් බයිබලේ තමයි. பாருங்க ஒரு நல்ல தூக்கம் மாத்திரமே இந்த வேதாகமம் தான். ඒකට ඒකට ජය ගන්න ඔබට සුද්ධාත්ම වහන්සේගේ කරුණාව බලය අවශ්‍යයි. அதிலிருந்து ஜெயம் எடுக்க உங்களுக்கு பரிசுத்தாவினுடைய பலன் பரிசுத்தாவினுடைய கிருபை உங்களுக்கு அவசியம். ඒකට සමහර අය කියනවා පාස්ටර් මම යාත්‍රා කරනකොටම නින්ද යනවා. சிலர் வந்து சொல்லுங்க பாஸ்டர் ஜெபிக்க முழந்தால் படிட்டுடனே எனக்கு தூக்கம் வருகிறது. හොඳ වෙලාව නමස්කාරයට ඔක්කොම ඉන්න නමුත් යාත්‍රාව කරන්න පටන් ගත්තකම කොහෙන්ද මන් දන්නේ යකා නින්ද ගෙනත් දාන. அவர் சொல்ல நல்ல நமஸ்காரம் ஆராதனை துதி பாடலாம் நல்லா இருப்பேன், ஆனா ஜெபத்தை ஆரம்பிச்ச உடனே பிசாசு எங்கேயோ இருந்து தூக்கத்தை கொண்டு வந்து போடுவான். හalleluya. ஹalleluya. ඔබගේ ශරීරය දුර්වලයි. உங்களுடைய சரீரமானது பலவீனமானது. ඒකයි පෞල් තුමා කියන්නේ මම දුර්වල ශරීරයක් තියෙන නිසා அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்றார் எனக்கு பலவீனமான ஒரு சரீரம் இருக்கிறபடினால் ආත්මයට මාംසයට අතරමට පොරපදීමක් තියෙනවා. என்னுடைய ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையிலே எனக்கு எப்பொழுதும் ஒரு போராட்டம் இருக்கிறது. මම කරන්න ඕනේ කියලා හිතන දේ මට කරන්න බැරි වෙලා அவர் சொல்றார் நான் விரும்பாததை நான் விரும்புகிறதை செய்ய முடியாமல் படி எனக்கு ஒரு காரியம் මම இருக்கிறது. කරන්න එපා කියලා හිතන දේ මට කරන්න සිදු වෙනවා. அதே போல நான் விரும்பாததை செய்வதற்கு எனக்கு நேரிடுகிறது. අනේ මට කවුද උදව් කරන්නේ කියලා. அவர் சொல்றார் இந்த நிர்பந்தமான சரீரத்திற்கு எனக்கு உதவி செய்பவர் யார்? ඒ වෙන තත්ත්වයේදී සුද්ධාත්ම වහන්සේ අපට උපකාර කරන්න උදව් කරන්න සිටින කෙනෙක් බව ඔබ තේරුම් ගත යුතුයි. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிற நபர் என்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ඒක පරණ කිවිසුමේ කතාවක් කියලා මම ඉදිරියට ගමන් ஒரு කරන්න. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முன்னோக்கி கடந்து செல்கிறேன். එතකොට එලියා ඉන්න අවස්ථාවේදී එලියාව අල්ලගන්න ලොකු සේනාවක්. එතකොට දාස් ගාන මේ සොල්දාදුවෝ අස්වැන්ත එක්ක රථවලට එක්ක එවිලා ඉන්නවා කඩුව පොළ ඔක්කොම තියාගෙන එලියාව අල්ලන්න. எலியாவை பிடித்துக் கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான படைகள் அவர்கள் குதிரை ரதங்களோடு கூட ராணுவத்தோடு கூட பட்டயங்கள் ஈட்டியோடு கூட வந்து இவரை பிடித்துக் கொள்ள வந்திருக்கிறார்கள். එතකොට ඒ වටේම ඉන්නකොට එලියට කිසිම ගාණක් නැහැ. ਉਹ සතුටින් ඔය බලාගෙන ඉන්නවා. அவர்கள் எல்லாரும் அவரை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவர் சந்தோஷமாக அவர் பயணம் அவர் சாதாரணமாக அவர் அங்கு இருக்கிறார். නමුත් එයාට හිටියා කේයාසි කියනව ගෝලයෙක්. ஆனா அவருக்கு கேயாசி என்பதான ஒரு சீடன் அவருக்கு இருக்கிறார். මේ ගෝලයා එලිය තරමට දෙවියන් වහන්සේගේ ඒ දර්ශනය නැත්නම් දෙවියන් වහන්සේත් එක්ක ලං වෙලා හිටපු ஆனா කෙනෙක් இந்த නෙවෙයි. கேயாசி என்பதான சீடன் எலியாவை போல ஆண்டவருடைய தரிசனத்தை பற்றிக்கொண்டு கடவுளோடு நெருக்கமாய் வாழ்கிறதான ஒரு சீடன் அல்ல. ඒ නිසා කුමක්ද වෙන්නේ මේ රතවල් අස්වැය ඔක්කොම බලන අවස්ථාවේදී ඌ කැළඹිලටපත් වෙනවා බියටපත් වෙනවා. அதான் நாங்கள் பார்க்கும் இந்த கேயாசி என்பதான இந்த சீடன் நடக்கிறது. இந்த ரதங்களை பார்த்துடனே இந்த ராணுவத்தை பார்த்துடனே நடந்துச்சு. அவன் அந்த இடத்துல பயப்படுகிறான். අයියෝ එලියට කුමක් වෙයිද අපිට කුමක් වෙයිද දැන් අපි ඉන්නේ ස්ථානෙට කුමක් වෙයිද කියලා බයක් ඇති. அவனுக்கு ஒரு பயம் வருகிறது. என்ன நடக்கும் இந்த இடத்துல? எலியாவுக்கு என்ன நடக்கும்? நாங்க இருக்கிற இடத்துக்கு என்ன நடக்கும்? எங்களை எப்படி முற்றுகை போட்டிருக்கிறார்கள் என்று ஒரு பயம் அவனுக்கு வருகிறது. වෙවුලගෙන ගිහිලා එලියට කියනවා බලන්නකෝ මෙච්චර ජනතාව අපිව අල්ලගන්න වට කරගෙන තියෙනවානේ අපි කුමක් කරන්නද කියලා කියනවා. அவன் பயத்தோடு நடுக்கத்தோடு போய் எலியாவுக்கு சொன்னா இவ்வளவு பெரிய ராணுவம் இவ்வளவு பெரிய சேனை வந்திருக்கிறது எங்களை பிடித்துக் கொள்ள இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது? එතකොට එලියා hina වෙලා දෙවියන් වහන්සේ දිහා බලලා කියනවා ස්වාමීනි උගේ ආත්මික එස් පොඩ්ඩක් විවෘත කරලා දෙන්න. அப்பொழுது எலியா சிரித்து அவன் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் என்ற ஒரு சின்ன வார்த்தையை அவன் அங்கே சொல்லுகிறான். சொல்லுங்க ஒரு ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு சின்ன ஜெபத்தை செய்கிறான். பொடி ஆඥාවක් වේස්ථානය කරනවා. ஆண்டவரே இவனுக்கு இந்த கண்கள் குருடாய் இருக்கிறது. சுவாமினி மௌගේ ඇස් අන්ධ වෙලා තිබෙනවා. மாம்ச கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு இந்த ஆவிக்குரிய கண்கள் தெரியாம இருக்கிறது. சுவாமினி මාසික දෙනෙත් වලින් මව දකින්නවා. නමුත් මවගේ ආත්මික ඇස් වලට පෙනීමක් නැහැ சுவாமினி. ஒரு நிமிஷம் ஆண்டவரே இவனுடைய கண்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளிக் பண்ணி ஒரு ஆவிக்குரிய கண்களை திறக்க கொடுங்க. ස්වාමීන් වහන්සේ කියන ස්වාමිනී මොහොතකට මවගේ ඇස් වලට ආත්මික පෙනීමක් ලබා දෙන්න ස්වාමිනී. டக்குனு ஆண்டவரோட தட்டி அவன் மூலையில இருந்து அந்த கண்களை திறக்கிறார். අපි දැකලා විගසම දෙවියන් වහන්සේ මොහොතේම ඔහුගේ ආත්මික දෙනෙත් ඔහුගේ විවර කරනවා. ஹalleluya හalleluya. ஒரு நாள் இயேசு வரும்போது நீங்கள் எல்லாரும் அந்த கண்களை திறக்க போறீங்க. ඔබ දන්නවද යේසුස් වහන්සේ එන විට ඔබගේ ආත්මික දෙනෙත් විවෘත කරනු ලබනවා. உலகத்துல உள்ளவனுக்கு ஒருத்தருக்கு இயேசு தெரியாது. நம்ம මේ ලෝකේ ඉන්න කාටවත් උන්වහන්සේගේ ඊම උන් කාටවත් තේරෙන්නේ නැහැ. குதிரைகள் ரதங்களோடு கூட
இயேசு வருவார். උන්වහන්සේ මධ්‍ය ආකාශයේ අස්වරත සේනාව සමග උන්වහන්සේ පැමිණෙනවා. பெரிய சத்தங்களோடு கூட ஆரவாரங்களோடு வருவார். මාත් ඔරණෑව සමග ඔල්වරසන් නාදයේ මැද්දේ යේසුස් වහන්සේ පැමිණෙනවා. ஹல்லேலூயா. හalleluya. பெரிய எக்கால துணி சத்தம் கேட்கும். ඒ වෙලාවට ඔරණෑ හඬක් ඇසෙන්ට යනවා. அட இயேசு அறியாத ஒருத்தருக்கும் கேட்காது. නමුත් යේසුස් වහන්සේව නාඳුනන කාටවත් මේ ශබ්දය ඇසෙන්නේ නැහැ. இயேசு அறிந்தவருக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும். යේසුස් වහන්සේව දන්න අඳුනන අයට පමණයි මේ ශබ්දය ඇසෙන්නේ. கேயாசிக்கு கண்களை திறந்தது போல ஆண்டவருடைய பாதத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய கண்களையும் ஆண்டவர் திறப்பார். එදා ගේහාසිගේ ඇස් විවෘත වුණා වගේ දෙවියන් වහන්සේගේ පාමුල ගැලේම ලැබුව වූ සෑම මිනිසෙකුටම දෙවියන් වහන්සේදා ඔවුන්ගේ ආත්මික දෙනෙත් විවර කරන්නට යනවා. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் இந்த இயேசு வருகிறது ஜனங்கள் பார்க்கிறதையும் செல்போன் எல்லாம் விட்டு மேலே பார்க்கிறதையும் நாங்கள் தத்த ரூபமாக எடுத்து ஒரு அழகான திரைப்படங்களை போல காட்சி அளிக்கிறார்கள். දැන් ඔබ දකින්න පුළුවන් මේ දවස්වල YouTube එකේ Facebook එකේ යේසුස් වහන්සේ එනවා මධ්‍ය ආකාශයේ සෙනග එක දකින්නවා වගේ ඔබ දැනටමත් සෙනග නිර්මාණය කරලා පෙන්වනේව ඔබ දැන් දකින්නවා. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு நாள் உண்மையா நடக்க போகிறது. නමුත් දවසකදී මේක සැබවින් සිද්ධ වෙන්න යනවා. ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? මේකට හalleluyaවක් කියන්නේ නැද්ද? சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் நடக்க போகிறது. இயேசு வரும்போது நாங்கள் அப்படியே நேரடியா பார்க்க போகிறோம். එක දවසක් මේක සිද්ධ වෙන්න යනවා. යේසුස් වහන්සේ එන විට අපි කෙලින් මේක අපි දකින්න යනවා. அப்படியே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவரோடு கூட மகிமையிலே பிரவேசிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ඒ සමගම අපි ඔස්සවාගනු ලැබ තේජසින් තේජසට දෙවියන් වහන්සේ සමග අපි උන්වහන්සේගේ මණ්ඩප වෙතට ඇතුළු වෙන බව දෙවියන් වහන්සේගේ වචනේ இந்த කියනවා. கேயாசியுடைய கண்களை திறந்த உடனே ඒ අවස්ථාවේ ගේහාසිගේ ඇස් දෙක අරපු ගමම්ම அவன் பார்க்கும்போது தேவ தூதர்களும் அதை பார்க்கலும் பன்மடங்கு 1000 மடங்காக தேவ தூதர்களும் அவருடைய குதிரைகளையும் சேனைகளையும் ரதங்களையும் அவன் பார்க்கிறான். ඒ අවස්ථාවේ ඔහුගේ ඇස් දෙක ඇරුණ අවස්ථාවේදී දේව දූතයන් පිරිවරාගෙන දසදහස් අර තියෙන සේනාවට වඩා දසදහස් සංඛ්‍යාත මහත් සේනාවක් දෙවියන් වහන්සේගේ සේනාව ඒ ස්ථානයේ සිටින එක ඔහු ඒ ස්ථානයේ දැක්කා. ராஜாவுடைய ஒரு சேனை தான் எலியாவுக்கு முன்பாக வந்திருந்தது. ஆண்டவருடைய தேவ சேனை முழுவதுமாக எலியாவை காக்கும்படி ஆண்டவர் அங்கே கட்டளையிட்டார். අපි දකිනවා රජතුමාගේ එක සේනාවක් තමයි ආවේ මේ එලියාව අත්පත් කරගන්න යටපත් කරගන්න. නමුත් එතන දෙවියන් වහන්සේගේ සම්පූර්ණ සිරිය සේනාව පිරිවරාගෙන ඒ ස්ථානයේ සිටින එක ඔහුගේ ඇස් වලින් දැක්කා. ஹல்லேலூயா. அப்பொழுது கேயாசி தன்னுடைய பயத்தை விடுகிறான். එවිට ගේහාසි තමාගේ බය ඔහුට අයින් වෙනවා. ஆண்டவரே இந்த அளவுக்கு நம்முடைய கடவுளாக இருக்கிறாரா பலமுள்ளவராக என்பதை குறித்து அவன் ඔහු சிந்திக்கிறான். කල්පනා කරන අපේ දෙවියන් වහන්සේ මේ තරම් බලවන්ත දෙවි කෙනෙක්ද කියන එක ඔහුගේ දැස් වලින් දැකලා ඔහු කල්පනා කරනවා. இன்றைக்கு நாம் அப்படிதான் இருக்கிறோம். අදත් අපිත් ඒ වගේ තමයි ඉන්නේ. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று. ඒ වචනේ කියනවා සුද්ධාත්මන වහන්සේ ඉන්නවා කියලා. இயேசு சொன்னார் பரிசுத்த ஆவியை உனக்கு அனுப்பி இருக்கிறேன் என்று. යේසුස් වහන්සේ කිව්වා මම ගින් ඒ සැනසෙලිකාරයන් වහන්සේ මම ඔබට එවනවා කියලා කිව්වා. சீசர்கள் நம்பினார்கள். ගෝලයන් එදා ඒක විශ්වාස කළා. 10 நாள் காத்திருந்தார்கள். ඒගොල්ලෝ දින 10ක් එක බලාගෙන සිටියා. கண்களிலே அக்கினியினுடைய நாவுகளை கண்டார்கள். ඒගොල්ලන්ගේ ඇස් වලින් ගිනි වැනි වූ දිව් ඔවුන් දැක්කා. உதடுகள் தொடப்பட்ட போது அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள். ඒගොල්ලන්ගේ තොල් ස්පර්ශ කරනු ලැබුව අවස්ථාවේදී ඒගොල්ලෝ අන් භාෂා වලින් කතා කළා. அவர்களுடைய இருதயங்கள் தொடப்பட்டது, நாடி நரம்புகள் தொடப்பட்டது. ඒගොල්ලන්ගේ අදවත ස්පර්ශ කරනු ලැබුව ඔවුන්ගේ ශරීරය ඔවුන්ගේ නහර පවා ඇටමිදුළු පවා ස්පර්ශ කරනු ලැබුවා. விசுவாசம் at the hill விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறதாக மாறுகிறது. at the hill ලොව ජය ගන්න වූ ආයුධය බවට පත් වෙනවා. இந்த காலத்துல நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படுவார். அதற்கு முன்பதாக ஒவ்வொருவரும் ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷையிலே நிறைந்த ஆவிக்குரிய வரங்களினாலே கனிகளினாலே ஜீவிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிரதானமான ஒரு எதிர்பார்ப்பு. නමුත් මතක තබා ගන්න ඔබ විශ්වාස කළත් විශ්වාස නොකළත් මේ සුද්ධාත්මන වහන්සේව දෙවියන් වහන්සේ යම් දවසක මේ පොළවෙන් උන්වහන්සේ අරගන්ට යනවා. ඊට කලින් මේ ආත්මන වහන්සේගෙන් පිරීලා අන් භාෂාවලින් දෙවියන් වහන්සේගේ දීමනාවලින් ඔබ මා පිරී ජීවත් වෙන්න ඕනේ කියන එකයි දෙවියන් වහන්සේගේ දේව කැමැත්ත. உன் மனைவி ஜெபிக்கிறாள் என்று கைவிடாதே. உன்னுடைய மனைவி நிமித்தமாக உனக்கு பரலோகம் போக முடியாது. ඔබේ භාර්යාව යාඥා කරනවා කියලා ඔබ අතරින්න එපා. ඔබගේ භාර්යාව කරනකොටගෙන ඔබට ස්වර්ග රාජ්‍යයට යන්න බෑ. புருஷன் அந்நிய பாஷை பேசுகிறான், அபிஷேகத்தோடு கூட நிறைந்து இருக்கிறான், ஆனபடினால் எனக்கு தேவையில்லை என்று நினைக்காதே. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அன்றைய தினத்திலே 120 பேரும் ஆவியிலே நிறைந்தார்கள், அபிஷேகத்திலே நிறைந்தார்கள், அக்னிமயமான நாவுகளினாலே உலகத்தை கலக்கினார்கள். ඔබගේ සම්පූර්ණ හොඳට ආත්මෙන් ආලේපෙන් ඉන්නවා. ඒ අන් භාෂාවනේ යා කතා කරනවා කියලා ඔබ ඉන්න එපා. දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා ඔබ එකිනෙකනා ඒ ආත්මන වහන්සේගේ දීමනාව ලබා ගන්න ඕනේ. එදා 120 දෙනාම ආත්මන වහන්සේගේ දීමනාව ලබා ගත්තා. ගිනිවැණි දිව් ඔවුන් වෙතට ආවා. අන් භාෂාවලින් කතා කරලා සුද්ධාත්මෙන් පුරවනු ලැබුවා. ஒவ்வொரு நாளிலும் இந்த உலகம் போகிற போக்கிலே, இந்த தேசம் போகிற போக்கிலே ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை வழி நடத்துவதற்கு ஆவியானவர் காத்திருக்கிறார். ஆனால் நீ அதை கேயாசி கண்களிலே கண்டது போல காண்கிறாயா?
நீ அதை விசுவாசிக்கிறாயா அவரோடு கூட இணைந்து வாழுகிறாயா என்பதுதான் கேள்விக்குறி. දිනපතාම සෑම මොහොතකම මේ රට යන තත්ත්වය අනුව මේ ලෝකේ යන තත්ත්වය අනුව සුද්ධාත්ම වහන්සේ බලාගෙන ඉන්න ඔබට මඟ පෙන්වන්න. නමුත් ඔබ එදා ගියාසි වගේ ඔබගේ ඇස් වලින් එක දකින්නවද? ඔබ ඒක තේරුම් ගන්නවද කියන එකයි ප්‍රශ්නාර්ථය. வேதத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் திடுக்கிடுகிறதான செய்திகள், எங்க எந்த செய்தியை பார்த்தாலும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கிறது என்று தெரியாதபடி திடுக்கிட்டு போவார்கள் என்று சொல்லுகிற வண்ணமான செய்திகள். බලන්න දෙවියන් වහන්සේගේ වචනේ ප්‍රකාශ කළ ආකට හැම මොහොතකම හැම දවසකම තැති ගන්නා වූ පණිවිඩ දේශනා අපිට එන්නව හැම ආරංචියක්ම හැම පණිවිඩයක්ම දිනපතාම තැති ගන්නා වූ දේවල්. துபாயிலே ஒண்ணுமே நடக்காது நினைத்திருந்தார்கள், திடீரென்று ஒரு வெள்ளம். අපිට කියන ඩුබායි රාජ්‍යය කවදාවත් කිසිවක් වෙන්නේ නැහැ කියලා බලාගෙන හිටියා. නමුත් එක පාටම විශාල ජල ගැලීමක්. திடீரென்று பார்க்கிறோம் சவுதி அரேபியால வெள்ளம். එක පාටම බලනවා සෞදි අරාබියේ ජල ගැල්ම. திடீரென்று இஸ்ரேல் யுத்தம் நடக்கும் போது ஈரான் இஸ்ரேலை அடிக்கிறது, திரும்பமாக யுத்தம் பெருகிறது. අපිට කියන එක පාට බලද්දී ඉරානයේ ඉස්රායලට බාර දෙනවා, ඊට පස්සේ නැවත යුද්ධය තවත් උණුසුම් වෙනවා. அப்ப என்னைக்கு பார்த்தாலும் தினந்தோறும் திடுக்கிட செய்திகள். අපිට කියන දිනපතාම බලන විට තැති ගන්නා වූ පණිවිඩ තමයි අපිට දිනපතාම අසන්න ලැබෙන්නේ. இலங்கையில நமக்கு இருக்கிற பிரச்சனை அடுத்த எலெக்ஷன் என்ன நடக்கும்? දැන් ශ්‍රී ලංකාව අපිට තියෙන ප්‍රශ්නේ තමයි ඊළඟ මේ මැතිවරණයේදී මොනවද වෙන්න යන්නේ? அடுத்த நிகழ்ச்சிக்கு பின்பதாக நாம் எங்கே போக போகிறோம்? ඊළඟ මැතිවරණයෙන් පස්සේ අපගේ දේශය කොයිබටද යන්නේ කියන ප්‍රශ්නය. மேலே போக போறதா கீழே போக போகிறதா? අපගේ දේශය ඉහළට යන්නේ නැද්ද? දේශයේ තිබෙන තත්ත්වයට වඩා තවත් පහත් තත්ත්වයට වැටෙන්න යනවද? டிக் டிக் என்று ஒவ்வொரு நிமிஷமும் அடித்துக் கொண்டிருக்கிறது. හැම මොහොතෙම අපි දකිනවා අපගේ අදගැස්ම මොහොතින් මොහොත අඬගසමින් තිබෙනවා මේ සම්බන්ධව. அதனால தான் பரிசுத்த ஆவியினுடைய துணை கிறிஸ்துவனுக்கு அவசியம். මේ නිසා තමයි සුද්ධාත්ම වාසිකේ උපකාරය ක්‍රිස්තියානි කාර්යයට අවශ්‍ය වන්නේ. ஹalleluya. හalleluya. நாட்டிலே என்ன எடுத்து நடந்தாலும் நீ கலங்க மாட்டாய், ஆனால் ஆவியானவர் உனக்கு சொல்லுவார், இதுதான் நடக்கிறது தான் மகனே மகளே, நீ பயப்படாத. රටේ මොනවා වුණත් ඔබ කැලෙමෙන්ට යන්නේ නැහැ. ඒකට හේතුව සුද්ධාත්ම වාසිකේ මාගේ පුත්‍රය මාගේ දියණිය මේකයි සිදුවෙන්න යන්නේ කියන. ඒ නිසා ඔබ කැලෙමෙන්න නැතුව ගමන් කරන්න. குடும்பத்தில் ஏதாவது சூழ்நிலையில மாற்றம் ஏற்பட்டு நீ கலக்கமுள்ள சூழ்நிலைக்கு வரும்போது ஆவியானவர் அங்கே வந்து சொல்லுவார், மகனே மகளே கவலைப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இதுதான் இந்த சூழ்நிலை நிமித்தமாகவே இந்த குடும்பம் இப்படி நடந்து கொண்டு போகிறது, அடுத்த படி நீ தாண்டி என்று அவர் உன்னை தூக்கி விடுவார். සුද්ධාත්ම වාස ඔබගේ පවුලේ කැලෙමිලි කාර්ය තත්ත්වයක ඉන්න විට ඔය සුද්ධාත්ම වාස ඇවිල්ලා ඔබට කියයි, මගේ පුත්‍රය දියණිය ඔබ කැලෙමෙන්න එපා. මේ තත්ත්වය සිදු වෙ තින්නේ මේ කාරණේ උදෙසයි. ඊළඟ පියවර මම නුඹ ඉදිරියට ගෙන යනවා කියන විට ඔබ ඒ සුද්ධාත්ම වාසය කරන කොටගෙන ඔබ කැලෙමෙන්න නැතුව ජීවත් වෙන්න යනවා. எப்பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் குதிரைகளையும் ரதங்களையும் உனக்கு காண முடியும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியுடைய கிரியையை உனக்கு காண முடியும். නමුත් කවදද ඔබගේ ආත්මික ඇස් විවර වෙන්නේ? අන්න ඒ විට තමයි ඔබට අශ්වයන්ගේ අශ්ව රථ ඔබ දකින්න යන්නේ, දෙවියන් වහන්සේගේ සේනාව දකින්න යන්නේ. ඒ නිසා කවදද ඔබගේ ආත්මික දෙනෙත් විවර වෙන්නේ? ඒ විටයි ඔබ මේ සුද්ධාත්ම වාසයේ ක්‍රියාව දකින්න යන්නේ. நான் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் இங்கே இருக்கிறார், உன் அருகிலே இருக்கிறார், உன் முன்னதாக இருக்கிறார், பின்பதாக இருக்கிறார், மேலே இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட விசுவாச கண்கள் உனக்கு திறக்கப்படாவிட்டால் நீ அதை நம்புவதும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையிலே அதற்காக நீ வாஞ்சிப்பதும் இல்லை, அதற்காக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க போகிறது. අද උදෑසන මම ප්‍රකාශ කළා ඔබගේ වම් පැත්තේ, දකුණු පැත්තේ, ඉදිරියේ, පිටිපස්සේ, ඉහළින්, පහළින් හැම ස්ථානෙම සුද්ධාත්ම වාසය ඉන්නවා කියලා. නමුත් ආත්ම වාසයේ ඒ ඔබගේ දෙනෙත් ආත්මික දෙනෙත් විවර වුණේ නැතිනම් ඔබට ඒක අදා ගන්නත් බෑ, ඔබට ඒක දකින්නත් බෑ. කවදද ඔබගේ ආත්මික දෙනෙත් විවර වෙන්නේ? එවිටයි ඔබ ඒකට බඩ අදා ගන්න පුළුවන් වෙන්නේ. முதல் நூற்றாண்டிலே திருச்சபையானது கிறிஸ்து இயேசு சொன்னதை அப்படியே நம்பினார்கள். අපිට කරා පළමු සතවර්ෂයේ තිබුණා වූ මේ සභාව ක්‍රිස්තුස් වහන්සේ කිව්ව කාරණාව එයාකාරම විශ්වාස කළා. 100% நம்பினார்கள். ඒගොල්ලෝ 100% මේක විශ්වාස කළා. சொல்லுவேனா 100% நம்பினார்கள். අපි කියනවනම් වචනෙට 100,000 වාරයක් ඒගොල්ලෝ විශ්වාස இயேசு කළා. சொன்னார், நான் போறேன், தேற்றவாளனை அனுப்புகிறான், நீங்க காத்திருந்து ஜெபிங்க. යේසුස් වහන්සේ කිව්වා මම යනවා, මම සැනසෙලිකාරයන් වහන්සේ වෙනවා, නුඹලා බලාගෙන ඉඳලා යාඥා කරපල්ලා. நம்புறாங்க. ඒගොල්ලෝ විශ්වාස කළා. முதல் நாள் ஜெபிக்க தோங்குறாங்க. පළවෙනි දවසේ යාඥා කරන්න පටන් ගත්තා. சாப்பாடும் இல்ல, தண்ணியும் இல்ல. කෑමත් නැහැ, බීමත් නැහැ. இப்ப அந்த கேயாசி மாதிரி அவங்களுக்கு இன்னும் பரிசுத்த ஆவி வரல. ඒ ගියාසි වගේ තවම සුද්ධාත්ම වාසය කරනට ආවේ නැහැ. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்க காத்திருங்க. නමුත් දෙවියන් වහන්සේ කිව්වා නුඹලා බලා සිටපල්ලා. இப்ப முதல் நாள் காத்திருக்கிறாங்க. මේ දවසේ ඒගොල්ලෝ බලාගෙන ඉන්නවා. இரண்டாவது நாள் வருகிறது. දෙවෙනි දවසේ පැමිණෙනවා. இரண்டாவது நாளும் பரிசுத்த ஆவி இல்ல. දෙවෙනි දවසේ සුද්ධාත්ම වාසය ඔවුන් කෙරේ පැමිණියේ නැහැ. ஐயோ வரலையே, அவங்க திரும்பி போகல. අයියෝ ආවේ නැහැ කියලා ඒගොල්ලෝ ඇරිලා ගියේ නැහැ. விசுவாசம், ඒගොල්ලෝගේ ඇදහිල්ල. வேதம் சொல்லுகிறது விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். මේ වචනේ කියනවා ලෝකයෙන් ජය ගන්නව ජය ගන්නේ නුඹලාගේ ඇදහිල්ලය කියලා. ஹalleluya. හalleluya. வாழ்க்கையினுடைய எந்த போராட்டம் இருந்தாலும் உன் விசுவாசம் இருக்குமேயானால் ஜெயம் கொள்ளுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. ඔබගේ ජීවිතේ මොන පොරබැදීම තිබුණත් ඔබට ඇදහිල්ල තිබෙනවා නම් ඔබකින් ජය ගන්න බව දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. மூன்றாவது நாள் போகிறது. තුන්වෙනි දවසේ පැමිණියා. அப்பயும் வரல.
එහෙත් එදත් සුද්ධාත්ම நாலாவது நாள் போகிறது அப்பயும் வரல. හතරවෙනි දවස ආවා එදත් සුද්ධාත්ම ஐந்தாவது நாள் போகிறது அப்பயும் காத்திருக்கிறார்கள். පස්වෙනි දවස ආවා එදත් සුද්ධාත්ම ආවේ නෑ. ஆண்டவர் சொன்னார், நீ காத்திருங்க. දෙවෙනි වස් කොනුඹල රැඳී සිටපල්ලා. அவர்களுக்கு தெரியும், வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. ඒගොල්ලෝ දන්නවා ආස පොළව පාව ගියා දෙවියන් වහන්සේගේ වචනේ පහ නොවන බව. ஹல்லேலூயா. හalleluya. அஞ்சாவது நாள் ஆகிறது அப்பயும் வரல. පස්වෙනි දවස බලලා ஆறாவது நாள் ஆகிறது அப்பொழுதும் வரல. හයවෙනි දවස වුණා එදත් ආවේ නෑ. ஏழாவது நாள் வருகிறது அப்பயும் வரல. හත්වෙනි දවස වුණා එදත් ආවේ නෑ. அவங்க கவலைப்படல. ඒගොල්ලෝ කනගාටු උනේ නෑ. வார்த்தையை நம்பினாங்க. වචනේ විශ්වාස இயேசு කළා. சொன்னதை நம்பினாங்க. යේසුස් වහන්සේ කීව කාරණා විශ්වාස කළා. காலங்களில் நிறைய காலங்கள் நீ கடந்து வந்திருக்கலாம் இன்னும் அந்நிய பாஷையை பேசாமல். සෙනෙවන්තයෝ ඔබ ගොඩාක් කාලයක් ඔබ ගමන් කරගෙන ඇවිල්ලා ඉන්නේ නැතුණා තාමත් ඔබ අන්භාෂාවක් කතා කරන්නේ නෑ. அநேக காலங்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் ஆவியினுடைய அந்த அனுபவத்துக்குள்ளாக போகாதவனாய் காணப்படலாம். ඔබ අවුරුදු ගණනාවක් වෙන්න පුළුවන් ගැලේම ලැබලා තාමත් මේ ආත්මන වාසික අත්දැකීම තුල ගමන් කරපු නැති කෙනෙක් ලෙස ඔබ ජීවත් වෙන්න පුළුවන්. ஆவியானுடைய தொடுகையை உணராதவனாய் இருக்க முடியும். තාමත් ඔබ ආත්මන වාසිකේ ස්පර්ශය දැනෙන්නේ නැති කෙනෙක් ලෙස ජීවත් වෙන්න පුළුවන්. ஆனால் இந்த சீசர்கள் போல் முதல் நூற்றாண்டு திருச்சபை போல நீ காத்திருந்தால், නමුත් මේ පළවෙනි සතවර්ෂයේ සිටියා වූ මේ ගෝලයන් වගේ නුඹ දෙවියන් වහන්සේගේ දේව පාමුල බලා සිටනවා නම් இன்னும் காலதாமகம் இல்லை. තාමත් නුඹට ප්‍රමාද නැහැ. நீ ஜெபிப்பாயானால், නුඹ යාඥා කරනවා නම් ஆண்டவரிடத்திலே காத்திருப்பாயானால், දෙවියන් වහන්සේ තුල බලා සිටනවා නම් அந்த ஆவியானவர் உனக்குள்ளாக வருவார். මේ ආත්මන වාසිය ඔබ තුලට நீ පැමිණෙනවා. உனக்குள்ளாக வரும்போது நீ பலனடைவாய். මේ ආත්මන වාසිය ඔබ තුලට එන විට ඔබ බලය ලබන්නේය. உன் வீட்டுக்கு சாட்சியாக மாறுவாய். එවිට නුඹගේ නිවසට ඔබ සාක්ෂිකාරයෙක් වන්නේය. எருசலேம் சமாரியா முழு உலகத்துக்கும் நீ ஒரு சாட்சிக்காரனாய் නුඹ மாறுவாய். යෙරුසලමේදී සමාරියේදී පොළවේ සීමාව දක්වාද නුඹ සාක්ෂිකාරයෙක් බවට පත්වන්නේය. ஹல்லேலூயா. හalleluya. காலவழியிலே எந்த அளவுக்கு இந்த ஆவியானவரை நாம் நம்புகிறோம், எந்த அளவுக்கு அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோம் என்பதுதான் கேள்வி. සෙනෙවන්තිනි කොයිතරම් දුරට මේ ආත්මන වාසිය අපි විශ්වාස කරනවද කොයිතරම් දුරට මේ ආත්මන වාසියට අපි ඉඩ දෙනවද කියන එකයි ප්‍රශ්නය. இந்த கால வேளையில இந்த அதாவது சிறு பிள்ளைகளை பெற்றோர் கர்த்தருக்குள்ளாக அனுப்ப வேண்டியது ரொம்ப அவசியம். මේ උදෑසන විශේෂයෙන් පොඩි කාරණාවක් මොකද්ද කොත් මේ කුඩා දරුවන්ව දෙවියන් වහන්සේ තුල මඟ පෙන්වීම දෙමව්පියන්ගේ ප්‍රධාන වගකීමක්. அப்ப அது இந்த ஆவியானவர் இருந்தா ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே மிகவும் கவனமாக இருப்பீங்க. ආත්මන වාසිය ඔබ තුල ඉන්නවා නම් මොකද වෙන්නේ සෑම ඇදිලිවන්තෙක්ම දෙමාපියෙක්ම තමන්ගේ දරුවන්ව දෙවියන් වහන්සේ තුල වර්ධනය කිරීමේ කාරණාව සම්බන්ධ අවධානය ගනි. இன்னைக்கு காலையில இந்த மெனிக் வந்து ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து சொன்னார். பாஸ்டர் ஸ்கூல்ல சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு ஃபாதர் இருக்கிறார் போல இருக்காங்க, சொல்லியிருக்கிறார் இந்த சண்டே ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு பாஸ்டருடைய சீல் வாங்கிட்டு வரணும் அப்படி. අද උදෑසන මැනික් සහෝදරිය මොකද කරුවේ පොතක් අරගෙන ආවා. ඒකේ මම හිතන්නේ ෆාදර් වෙන්නේ නැති කියලා ඇත්තේ. ඒකේ දෙනවා ළමයා සබත් පාසලට ගියයි කියන එක සනාත කරලා මුද්‍රා කරලා අත්සනක් අරගෙන එන්න කියලා. அப்புறம் அதுக்கு தெரியும், சைன் பண்ண சொன்னாக்கா கள்ள சைன் போட்டு போயிடுவாங்கன்னு தெரியும். ඒගොල්ලෝ දන්නවා අත්සන විතරක් ඉල්ලුවන දන්නවා ඔරාත්සන් ගාලා ගෙනත් දෙයි කියලා දන්නවා හොඳටම. பாஸ்டர்னு போற இடத்துல நீங்க யாராவது சைனை போட்டு கொடுங்க. දේවගැතුමා කියන ස්ථානයේ ඕන කෙනෙක්ට පුළුවන් අත්සනක් ගාලා කියලා දෙන්නට. அதனால அவங்க சொல்லியிருக்காங்க சீலே போட்டுட்டு வரணும். ඒ නිසා පාලතුමාගේ මුද්‍රාවත් ගහගෙන එන්න කියලා දිනවා. சொல்லுங்க பாப்பா ஒரு ஆளு ஹalleluya. හalleluya. ஆனா இன்னைக்கு நிறைய பெற்றோர் சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புறதே கிடையாது. අදම ගොඩක් දෙමව්පියෝ බලන්නේ සබත් පාසලට දරුවන්ව එවන්නෙම නැහැ. ஆராதனைகளுக்கு அனுப்புறதே கிடையாது. ඒ මේට දරුවන්ව එවන්නෙම නැහැ. ஏன் நாம் கடவுளுடைய வருகை குறித்தும் கர்த்தருடைய காரியத்தை குறித்தும் அந்த அளவுக்கு அந்த ஆவியானவர்களால் உந்தப்படுகிறது இல்லை. ඒකට හේතුව ඒ තරම් දුරට දෙවියන් වහන්සේගේ පැමිණීම ගැනත් උන්වහන්සේගේ ක්‍රියාව ගැනත් මේ ආත්මන වාසිකේ පෙළඹීම ඒ තරම් දුරට අපගේ ජීවිතවල சாதாரண නැහැ. உலக பிரகாரமான பாடசாலையிலே இருக்கிறதான சாதாரண மக்கள் கூட புரிந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் கடவுளுடைய சமூகத்துக்கு போகாவிட்டால் அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து செயல்படுகிறார். අන්න මේ ලෞකික ආකාරයේ අධ්‍යාපනය කරන අය පවා දැනගෙන ඉන්නවා දේව අභිමුඛයේ දරුවෙකු යන්නේ නැතිනම් ඒගොල්ලන්ගේ ජීවිතය ඇඩගැහෙන්නේ නැහැ කියන එක ඒගොල්ලෝ වටාගෙන තිබෙනවා. அண்மையிலே அரசாங்கத்திலே கூட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த அதாவது தாம்பாசல நடக்கிற நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையில எந்த ஒரு டியூஷனும் வைக்க கூடாது. මෑතකදී ඔබ දන්නවා අපගේ රටේ පවා නීතියක් ගෙන ආවා. ඒ කියන්නේ දාම් පාසල් පවත්වන ඒකේ විශේෂයෙන් ඉරු දින. ඒ කියන්නේ නිවාඩු දවස්වල පන්ති පවත්වන්න බෑ කියන තීරණයක් දේශයෙන් ගෙන ආවා. ஏன்னா தேசமே உணர்ந்திருக்கிறது பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டுமானால் அவர்களுக்கு தேவ பக்தி கடவுள் பக்தி அவசியம் ඒකට என்பது. හේතුව දේශයේම තේරුම් අරගෙන තිනවා දරුවන්ගේ දේශයක් ගොඩනගෙන්න ඕන නම් දරුවන්ගේ අනාගතයක් ඇඩගැසෙන්න ඕන නම් දේව භක්තිවන්තකමක් දෙවිඳුන් ගැන අවබෝධයක් දරුවන්ට අවශ්‍යයි කියන එක උන් වටහාගෙන තිබෙනවා. சொல்லுங்க பாப்பா ஒரு ஹalleluya ஹalleluya. හalleluya. பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவனுக்கு அந்த வரங்கள் இருக்கிறது. அவன் கூட அதை யோசிக்கிறான். சில வேளையிலே கர்த்தருக்குள்ளாக வளருகிற
ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆவியானுடைய உந்துதல் இருக்கிறதா என்பது இந்த காலவெளியிலே சிந்திக்க வேண்டிய செயலாற்ற வேண்டிய අන්න සුද්ධාත්මන වාසිකින් තොරව ඉන්න ඒගොල්ලන් මේ ගැන කල්පනා කරනවා නම් ආත්මන වාසි ඇතියි කියනව අපි අපගේ දරුවන්ව දෙවියන් වහන්සේ තුල මඟ පෙන්වනවාද කියන කාරණාව සම්බන්ධව මේ උදෑසන ඔබමා කල්පනා කළ යුතුයි. உன் பிள்ளை டாக்டராக மாறி நரகம் போவானேயானால் அதில் என்ன பிரயோசனம்? ඔබගේ දරුවා වෛද්‍යවරයෙක් වෙලා නරකාදිට යනවා නම් ඒක ඇති ප්‍රයෝජනය කුමක්ද? உன் பிள்ளை ஒரு பெரிய லோயராக மாறி நரகத்துக்கு போவானேயானால் அதில் என்ன பிரயோசனம்? ඔබගේ දරුවා හොඳ ලොකු නීතිඥයෙක් වෙලා එයා නරකාදිට යනවා ඔබට ඇති ලාභය කුමක්ද? உன் பிள்ளை படித்து பெரிய ஒரு விஞ்ஞானியாக மாறி நாசாவிலே உத்தியோகம் செய்து நரகத்துக்கு போவானேயானால் அதில் என்ன பிரயோசனம்? ඔබගේ දරුවා ලොකු විද්‍යාඥයෙක් වෙලා NASA ආයතනයේ වැඩ කරලත් එයා නරකාදිට යනවා නම් මොකද ඒකේ තියෙන ලාභය? இந்த உலகத்தில் இருக்கிறதான சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற்று ஒரு பெரிய ஸ்தானத்தில் உன்னுடைய பிள்ளை இருப்பானா இருந்தாலும் கூட මේ ලෝකයේ තියෙන සිළුම වස්තුව ලබාගෙන ඊටම දුසස් තලයක ඔබගේ දරුවා සිටියත් පවා ஆண்டவராகிய இயேசு வருவாரையானால் நாளைக்கு வரலாம், நாளாண்டைக்கு வரலாம், இன்னும் 10 வருஷத்துல வரலாம். வரும்போது உன்னுடைய பிள்ளை ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் දෙවියන් යේසුස් அவ்வளோ වහන්සේ ஆயிரக்கணக்கான பணங்கள், கோடிக்கணக்கான கார்கள், கோடிக்கணக்கான கட்டடங்கள் எங்கே கொண்டு போக போகிறோம்? ඔබගේ දරුවා යේසුස් වහන්සේ එන විට ඒකේ එන්න පුළුවන්, අද එන්න පුළුවන්, නැත්නම් උන්වහන්සේ අවුරුදු 10කින් එන්න පුළුවන්. උන්වහන්සේ එන විට එච්චර වස්තුව තබාගෙන කෝටි සංඛ්‍යාත මුදල් තිබිලත් ඔව් යේසුස් වහන්සේගේ ඊමේදී අත්හැරනු ලබනවා නම් ඒ වස්තුව උට කුමකටද? ஹல்லேலூயா. හalleluya. அனுப்படியா ஞாபகத்தில் வை. එනිසා මතකයේ තබා ගන්න. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது සුද්ධ ආත්මයන වාසි ඔබ කරේ එන විට ஆவியானவர் உங்களை ஆளுகைக்குள்ளாக வந்த பின்பதாக ආත්මයන වාසිගේ පාලනයට ඔබ එන විට நீங்களா இருக்க முடியாது. ඔබ විසින්ම ඔබ විදින් ඉන්න විදියම ඉන්න බෑ. பவுலுக்கு அதான் நடந்தது. එදා සුද්ධෝ පෞල්තුමාට ඒක තමයි සිද්ධ වුනේ. அவனுக்கு அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நிரம்பிய பின்பதாக එයාට සුද්ධාත්මන වාසිගේ බලය පිරුණු ගමන්ම அவனுக்கு இருக்க முடியவில்லை. ඔහුට ඔහු ඉන්න ආකාරයෙන් ඉන්න බැරි වුණා. ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிறதான வைராக்கியம், දෙවියන් වාසුසා ජීවත් වෙන්න ඕනේ කියන ආ ජලිතභාවය எந்த அளவுக்கு சீசர்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்தானோ அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை வறுமைப்படுத்தி கீழ்ப்படுத்தி சிறைச்சாலைகளிலும் மிளாறுகளிலும் அடிபட்டு கடைசியாக தன்னுடைய கருத்தை கர்த்தருக்காக கொடுக்கிறார். අපි දකින්න ඔහුගේ ජීවිතයේ කොයි තරම් දුරට එදා ගෝලයන්ට වද හිංසා කරලා සභාවට පීඩා කළාද ඒ තරම් දුරට ඔහු දෙවියන් වහන්සේගේ නාම උදෙසා ඊට පස්සේ අපකැප වෙලා අපි දකින්න ඔහු ඉර අඩස්සිවලද පාර කෑම්වලද වේවැල් පාරවලින්ද කස පාරවලින්ද තමන්ගේ ජීවිතේ මුළුමනින්ම යේසුස් වහන්සේට පරිත්‍යාග කරලා ජීවත් වුණා. இயேசு பரலோகம் போன பின்பதாக மீன் பிடிக்க போன பேதுரு பரிசுத்த ஆவியிலே நிறைந்த பின்பதாக அபிஷேகத்தோடு கடந்து சென்று සිළුවේලේ ක්‍රිස්තුவுக்காக தலைகீழாக මරිக்கிறார். අපි දකිනවා යේසුස් වහන්සේ ස්වර්ගස්තුණෙන් පසුබට වෙලා නැවත මාඩුවලන්ට ඇරී ගියා වූ පේදුරු එදා සුද්ධාත්ම වහන්සේගේ බලය ලබා ගත්තට පසුව නැවත යේසුස් වහන්සේ ජීවත් වෙලා අවසානයේ කුරුසියේ යටිකුරුව තමන්ගේ ජීවිතේ පරදුරට තබා යේසුස් වහන්සේ තමන්ගේ ජීවිතේ පරිත්‍යාග කළා. நம்ம யோசிக்கணும் அந்த அளவுக்கு ஆவியானவருக்குள்ளாக நாம் நிறைந்திருக்கிறோமா? අපි කල්පනා කරලා බලන්න ඕනේ ඒ තරම් දුරට ඒ ආත්මන වහන්සේගේ ඔබමා පිරී ඉන්නවද? நீங்களும் நானும் தான் யோசிக்கிறோம். ඔබයි මමයි තමයි මේ ගැන කල්පනා முதல் நூற்றாண்டுல 120 பேருமே முழுவதும் கடவுள்தான் 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 என்று வாழ்ந்தார்கள். ඒ බලන්න පළවෙනි සතවර්ෂයේ 120 දෙනාම දෙවියෝ තමයි කියන දෙවියන් වහන්සේ උදෙසම ජීවත් වුණා. இயேசு இந்தா வந்து விடுவார் என்பதற்காக ஆயத்தப்பட்டார்கள். යේසුස් වහන්සේ මෙන්න දැන් පැමිණෙයි කියලා ඉතලා ඒගොල්ලෝ නිතරම සූදානමින් ජීවත් වුණා. சொத்துக்களை வித்தார்கள், තමන්ගේ වස්තුව වික්කා, இடங்களை வித்தார்கள். තමන්ගේ දේපල වික්කා. அப்படியே கொண்டு வந்து பேதுருவிட்ட போட்டு சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வந்துட்டார், ஆவியானுடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளாக வந்துட்டது, இனிமே நாங்க பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. அதற்காக தம்பி இதெல்லாம் போட்டு கடவுளுக்கு ஊழியம் செய்வோம் என்று கர்த்தருக்காக வாழ்ந்தார். ඒ වස්තු ඔක්කොම ගෙනල්ලා ඒ මිල මුදල් ගෙනල්ලා ප්‍රේරිතයන්ගේ පාබුල තබලා කිව්වා සුද්ධාත්මනාස අප කෙරේ ආවා, උන්වහන්සේගේ අපි පිරලා ඉන්නවා, දැන් අපගේ බලාපොරොත්තු උන්වහන්සේගේ පැමිණීම පමණයි, මේ සියල්ල උන්වහන්සේගේ රාජ්‍ය දිසා පාවිච්චි කරන්න. ஹல்லேலூயா. හalleluya. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய உச்சகட்டம். මේක තමයි සුද්ධාත්මනාසගේ පිරීමේ උච්චම ස්ථානය. அதைதான் நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல. අපි ඒක තමයි දකින්නේ ක්‍රියාපොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ. அதைதான் நாங்கள் பார்க்கிறோம் 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிஷனரியுடைய வாழ்க்கையில. ඒක තමයි අපි දකින්නේ 18 වෙනි සතවර්ෂයේ ජීවත් වුණා වූ මිෂනාරිවරුන්ගේ ජීවිතවල ඒක තමයි සිද්ධ වුණේ. நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலங்களிலே இந்த ஆவியானவருடைய தொடுகை நம்முடைய நாட்டுக்கு மாத்திரமல்ல முழு உலகத்துக்கு ரொம்ப 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 அவசியம். ඒ නිසා මම විශ්වාස කරනවා මේ කාල වකවානුවේ මේ සුද්ධාත්ම වහන්සේගේ ස්පර්ශය අපගේ රටට පමණක් නොවේ, මුළු ලෝකෙට ඉතාමත් අත්‍යවශ්‍ය බව. சபைகள் போகிறது, வாலிபர் போகிற வாழ்க்கையை பார்க்கும்போது உண்மையிலே இவர்கள் பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்படுகிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. අද සභාවන් යන ආකාරයට, සේවාවන් සිදුවන ආකාරයට, තරුණයන්ගේ ජීවිත දකින ආකාරයට සැබවින්ම මොවුන් සුද්ධාත්ම වහන්සේගේ මඟ පෙන්වීම ලබාගෙන ඉන්නවද කියන එක ප්‍රශ්නාර්ථයක්. இசைகளை இசைக்கிறோம், பரிசுத்தம் இல்லை. අපි
අද සංගීතයේ වාදනය කරන නම් සුද්ධකම නැහැ. காரியங்களை செய்கிறோம், வாயிலே பொய்யும் சண்டையும் சச்சரவுகளும் வாழ்க்கையிலே வளர்ந்து வருகிறது. අපි කාරණාවන් කරනවා නම් සණ්ඩුව, දබරය, බොරුව අපගේ ජීවිතවල වර්ධනය වෙමින් තිබෙනවා. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையை கழுத்தை கொடுங்கள் என்று சொல்லவில்லை. ஆக குறைந்தது ஆவியிலே நிறையும் போது உங்களுடைய நாவு சுத்தமாக இருக்க வேண்டாமா? கை சுத்தமாக இருக்க வேண்டாமா? இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டாமா? உங்களுடைய கண்கள் சுத்தமாக இருக்க வேண்டாமா? மக்கள் பார்க்கும்போது இதோ இவன் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவன் என்று சொல்ல வேண்டாமா? ශුද්ධාත්මයෙන් පිරීලා ඔබගේ ජීවිත පරදూరు තබන්න කියලා ඔබට ඉල්ලන්නේ නැහැ. නමුත් ඉල්ලන්නේ එකම කාරණාවයි. ශුද්ධාත්මයෙන් පිරුණාම අඩුම ගන්න ඔබගේ දිව සුද්ධව තිබෙන්න බැරිද? ඔබගේ ඇස් වලින් පෙනීම සුද්ධව තිබෙන්න බැරිද? ඔබගේ සිතුවිලි සුද්ධව තිබෙන්න බැරිද? ඔබගේ ක්‍රියාව සුද්ධව තිබෙන්න බැරිද? සෙනඟ ඔබ දැකලා කියන්න ඕනේ මෙන්න ශුද්ධාත්මයෙන් පිරුණු තැනැත්තා කියලා ඔබ ගැන කියන්න ඕනේ නේද? சொல்லுங்க ஒரு ஹalleluya. ஹalleluya. හalleluya. குறைந்த குவாலிஃபிகேஷனை பத்தி நான் பேசிக்கொண்டிருக்கேன். අඩුම සුදුසුකම් ගැන තමයි මේ කතා කරගෙන ඉන්නේ. நிறைவான குவாலிஃபிகேஷன், அதாவது பிடிஹெச் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி டாக்டர் ப்ரொஃபஷர்னு சொல்லுவாங்க, அதுதான் ஆண்டவருக்காக கருத்தை கொடுப்பது. සාමාන්‍යයෙන් දෙවියන් වහන්සේට දිය යුතු, ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේට ජීවිතයේ පරදూరు තබන කියනවනේ. සාමාන්‍ය BTH කියනවා, ඊට පස්සේ PhD කියනවා, ඊට පස්සේ මාචාර්ය ආචාර්ය මේ වගේ කියනවනේ. ඒක තමයි දෙවියන් වහන්සේට දෙන්න ඕන උසස්ම සුදුසුකම. நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கேன் எஸ்சி இல்லாட்டி போனா சி. නමුත් මම සාමාන්‍ය ඔබට කතා කරන්නේ S එක සිම්පල් පාස් එකක නැත්නම් සාමාන්‍ය C එකක් වගේ ගන්න ඕනේ කියන එකයි. பேசுறது விளங்குதா உங்களுக்கு? මම ඔබට කියන එක පැහැදිලිද? கரங்களை உயர்த்தி காமிக்க பார்ப்போம். අතුස්සල පෙන්නන බලන්න මම මේ කතා කරන්නේ ඔබට පැහැදිලි කියන අය. சபைக்கு வந்த உடனே தூக்கம் வருதுன்னு சொல்றவங்க සභාවට ඇවිල්ලා ආව ගමන් නිින්ද එනවා කියලා කියන අය. கையை உயர்த்தி காமிக்க பார்ப்போம். අතුස්සල පෙන්වන්න බලන්න. யாரும் இல்ல போல හොඳයි இருக்கா? කවුරුත් එහෙම නැහැ. හොඳයි වගේ. வேதம் என்ன சொல்லுகிறது? දේ වචනේ මොකද්ද කියන්නේ? இன்னைக்கு நம்ம சபையில வந்து நம்ம நிக்க முடியல, අද සභාවට ඇවිල්ලා අපිට ඉන්න බෑ. ஆராதனையில இருக்க முடியல, අපිට දේමයේ සම්පූර්ණ වෙන්න බෑ. தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியல, දෙවියන් වහන්සේගේ වචනෙට සමන් දෙන්න බෑ. நமஸ்காரம் பண்ண முடியல. නමස්කාර කරන්න අපිට බෑ. ஏன் ஏன்? ඇයි? ஆவியினுடைய நிறைவுதல் இல்ல ஐயா. ආත්ම වාසිකේ පූර්ණත්වය අප තුල නැහැ. ஆக குறைஞ்சது சி இல்லாட்டி போனா எஸ், சிம்பிள் பாஸ், அதுக்கு வா. අඩුම ගානේ C එකක් නැත්නම් S එකක් සාමාන්‍ය සමර්ථභාවය. ඒකටවත් ඔබ එන්න. ஆண்டவரை துதிக்கிறதான உதடுகள், අඩුම ගානේ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන තොල්. அந்நிய பேசையில பேசுகிறதான வரங்கள், අඩුම ගානේ අන් භාෂාවේ දීමනාව ලබාගත්ත වූ ජීවිතය. ஹை குவாலிஃபிகேஷன் டி, அதாவது ஆவிக்குரிய வரங்களினாலே 9 வரங்களினாலே நிரப்பப்பட்டது. ඊට පස්සේ D සමර්ථය, ඒ කියන්නේ සමර්ථත්වය, ඒ කියන්නේ අපි කියමු සුද්ධාත්ම වහන්සේගේ දීමනාව සමග ආත්මික දීමනා ක්‍රියා කරන ජීවිතය. சரி, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நிறைந்த பின்பதாக டபுள் டி என்னது? ஆவிக்குரிய வரங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய கனிகள், 9 கனிகள், அன்பு, சமாதானம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டதில் நிறைந்து வாழுகிறாய். ඊට පස්සේ සුද්ධාත්මයෙන් පිරුණු විශිෂ්ට සමර්ථය, ඒ කියන්නේ ආත්මික දීමනා පවණක් නෙමෙයි, ආත්මික ඵල, ඒ කියන්නේ ප්‍රේමයේ, ප්‍රීතිය, සමාදානයේ වෙති ඵල වලින් ජීවත් වෙනා වූ ජීවිතය. காலவெளியில் ஞாபகத்தில் வை. මේ උදෑසන ඔබ මතක තබා ගන්න. ஆண்டவர் வரும்போது ஒரு டெஸ்ட் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ එන විට අපිට පරීක්ෂාවක් තිබෙනවා. ஆக குறைஞ்சது எஸ்ஸாவது இருக்கணும். අඩුම ගානේ අපිට සාමාන්‍ය සමර්ථයවත් අපිට තිබෙන්න ஆக ඕනේ. குறைஞ்சது சியாவது இருக்கணும். අඩුම ගානේ C සමර්ථයවත් අපිට තිබෙන්න ඕනේ. அதற்கு மேல கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஒரு டியாவது உனக்கு අඩුම இருக்கணும். ගානේ ඊට වඩා දෙවියන් වහන්සේ විශිෂ්ටත්වයක් ඔබගෙන් බලාපොරොත්තු වන D සමර්ථයවත් ඔබට මට තිබෙන්න ඕනේ. 120 பேரும் டி எடுத்தவர்கள், එදා 120 දෙනාම D සමර්ථය ලබා ගත්තා. சீசர்கள் 11 பேரும் டி எடுத்தவர்கள். එදා ගෝලයන් 11 දෙනාම අපි දකිනවා D සමර්ථය ලබා ගත්තා. அதற்கு பின்பதாக வந்த பவுல் டியோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து வாழ்க்கையை අපි நடத்தி දකිනවා ඊළඟට පැමිණියා වූ පවුල්තුමා තමන්ගේ ජීවිතේ පටන් ගත්තෙම D සමර්ථය සමගයි. ඒ සමග ඔහුගේ ජීවිතය ඔහු කෙලවර කළා. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நீ அந்த அச்சீவ்மென்ட், அதாவது அந்த இலக்குக்கு கடந்து செல்லக்கூடியதாக සුද්ධාත්මන වාසය ඔබට උදව් කරනවා. සුද්ධාත්මන වාසය ඔබට සිටින විට ඔබ ඒ ඉලක්කය කරා ඔබව මඟ පෙන්වනවා. இயேசு சொன்ன சில வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கப்போம். යේසුස් වහන්සේ කීව වූ වදන් කීපයක් අපි දැන් කියවමු. நீங்க என்னதான் வேதத்தை வாசித்தாலும் என்னதான் காரியங்களை செய்தாலும் கூட இயேசு சொன்னதுதான் நடக்கும், இயேசு சொன்னதுதான் செயல்படும், அதுதான் சத்தியம். මතකද බලන්න මොනතරම් කියවුවත් මොනතරම් අපි දේශනා කළා මොනතරම් කතා කළත් යේසුස් වහන්සේ කීව එක තමයි සිදු වෙන්නේ. උන්වහන්සේ අදහස් කළ දේ තමයි සිද්ධ වන්නේ. இந்த காலவேளையிலே கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவர்களும் சரி, புதிய வந்தவர்களும் சரி, මේ උදෑසන ස්වාමින් වහන්සේ තුළ ජීවත් වන අපගේ සෙනග වේවා, නැත්නම් අද අලුතින් පැමිණියා වූ අය සෙනග වේවා. ஒரு நாள் வரும்போது இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளால் நிறைவேறும் போது உன்னுடைய வாழ்க்கையில எஸ்ஸா சியா டியா அது சிந்தியும். එක දවසකදී යේසුස් වහන්සේ එන විට ඔබගේ ජීවිතයේ මේ දේ වචනේ ඉෂ්ට වෙන අවස්ථාවේදී ඔබ කල්පනා කරලා බලන්න ඔබගේ ජීවිතයේ තිබෙන ස්ථාවරය S එකක්ද C එකක්ද D සමාර්ථය ඔබ ලබාගෙන ඉන්නවද? இன்றைக்கு சபையினுடைய வளர்ச்சிக்கு எது வேண்டும்? මේක සභාවේ වර්ධනයට මේක ඉතාමත් වැදගත්. ஆக குறைஞ்சது ஒரு விசுவாசி, ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எஸ்ஸாவது எடுத்திருக்கணும். අඩුම ගානේ ඇදිලිවන්තයෙක් නැත්නම් සබත් පාසලේ දරුවෙක්
සාමාන්‍ය සමර්ථය එස්කින සමර්ථය ඔබගේ ජීවිතේ තිබෙන්න ඕනේ. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ඒක තමයි ආත්මික ජීවිතය. இல்லாட்டால் பாரம்பரிய சபைக்கும் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? එහෙම නැත්නම් පෞකාරයන් වූන්ටත් ඔබට මටයි සභාවට තිබෙන වෙනස්කම මොකද්ද? இந்துக்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? එහෙම නැත්නම් ඉන්දු අයටයි ඔබටයි මටයි තිබෙන වෙනස මොකද්ද? பௌத்தர்களுக்கும் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? නැත්නම් බෞද්ධයන්ටයි ඔබට අපටයි තිබෙන වෙනස මොකද්ද? இஸ்லாமியர்களுக்கும் உனக்கும் எனக்கு என்ன එහෙම வித்தியாசம்? නැත්නම් ඉස්ලාම් වලට ඔබටයි මටයි තිබෙන වෙනස මොකද්ද? இன்னைக்கு நிறைய பேசணும், ஆனா பேசுறதுக்கு டைம் இருக்காது. ஆனா அப்படின்னா இந்த ஆவியானவரை குறித்து மாத்திரம் பேசி நான் முடிக்கிறேன். අද බොහෝ දේවල් කතා කරනකොට කාල වේලාව මදි නිසා මේ ආත්මන වාසිකේ කාරණාව ගැන පමණ කතා කළා මම දේශනාව නිමා කරන්න. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துக்கு வரும்போது ஆவியானவருடைய அந்த துணையை தேடி ஒரு 5 நிமிஷம் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தமா வாங்க. அந்த ஜெப நேரத்தில் கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கா அதிகமா ஜெபிப்போம். අපි මොකද කරන්නේ ලබන ඉරුදා එන අවස්ථාවේ ගෙදරදී විනාඩි 5ක් යාඥා කරලා මෙන්ට මේ ආත්මන වාසිකේ දීමනාව ලබන්න ඕනේ, ආත්ම වාසිකේ ස්පර්ශය ලබන්න ඕනේ. යාඥා කාලේදී අපිට වැඩි වෙලාවක් ගමු මේ සුද්ධාත්ම වාසිකේ දීමනාව උදෙසා යාඥා කිරීමට. ஏன்னா எல்லாரும் ஒண்ணு கூடுற ஒரு ஆராதனை. ඒක හේතුව අපි ඔක්කොමල්ලා එක් රැස්ලා ඉන්න දේමිය තමයි ප්‍රධාන දේමිය. அப்ப இந்த 24 வருஷத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டும். ඒ නිසා මේ 2024 වසරේදී සෑම දරුවෙකුගේ ජීවිතේම වෙනසක් අවශ්‍යයි. அப்ப ஒரு ஜெப நேரத்தை நாம செய்வோம். ඒ නිසා නිතරම අපි යාඥා කාලයක් ගෙන යමු. அந்நிய பாஷை பெறலையா, ஜெபத்தோடு வாங்க. ஆண்டவரே சுவாமி, வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இந்த நமஸ்கார நேரத்துல நான் ஆக குறைஞ்சது ஒரு எஸ்ஸாவது எடுக்கணும். ஆண்டவரே அந்நிய பாஷையிலாவது பேசணும். அந்த நோக்கத்தோடு வாங்க. ඔබ යාඥාවෙන් එන්න ස්වාමිනී ලබන ඉරිදා මං එනකොට ස්වාමිනී අඩුම ගානේ මේ පල්ලියට ඇවිල්ලා මේ යාඥා කරන වෙලාවේදී මම අන්භාෂාව කතා කරන අඩුම ගානේ ඒ සමර්ථය කරේ මම ලබන්න ඕනේ. අන්භාෂාවරි මම කතා කරනවා කියලා යාඥා කරලා එන්න. அந்நிய பாஷை பெற்றவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தவர்கள், அடுத்து ஆண்டவரே இந்த ஜெபத்தில் நான் வரும்போது ஒரு சீயாவது எடுக்கணும். ஆவிக்குரிய வரங்கள் வரணும், ஆவிக்குரிய கனிகள் வரணும். ඒ වගේ අන්භාෂාව කතා කරන අය ඔබ කියන්නේ ස්වාමිනී ඊළඟ සතියේ මම ඇවිල්ලා යාඥා කරන අඩුම ගානේ මගේ සමර්ථය සී බවට පත් වෙන්න ඕනේ. ඒ කියන්නේ ආත්මික දීමාවලින් මම පිරෙන්න ඕනේ ස්වාමිනී. அடுத்ததாக அதிலேயும் சமர்த்தாகி இருக்கிறவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஞாபகத்தில் வாருங்க, ஆண்டவருக்காக என் ஜீவியத்தை கொடுக்கிறதான கடைசி டீக்கு நான் போகணும். ඊට පස්සේ ඒකත් ලබාගෙන තිබෙන ඔබ එනකොට එන්න ඕනේ දෙවියන් වහන්සේගේ දේව අභිමුඛයට ස්වාමිනී මගේ ජීවිතය ඔබ වහන්සේ උදෙසා පරිත්‍යාගව ඔබ වහන්සේ උදෙසා පරදුවට තබා ජීවත් වෙන ජීවිතය වෙන ඩී ජීවිතය විශිෂ්ටත්වයේ ජීවිතය මට දෙන්න කියලා දෙවියන් වහන්සේ වෙතට එන්න ඕනේ. ஹல்லேலூயா. හalleluya. பரலோக ராஜ்யம். ස්වර්ග රාජ්‍ය. பேக்மன் பாடினார், பரலோக ராஜ்யம் தான் என் பேச்சு, பரலோக ராஜ்யம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூலோகத்தில் இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக. බර්ක්මන්ස් පියතුමා ගායනා කළා ස්වර්ග රාජ්‍ය තමයි කතාව. ස්වර්ග රාජ්‍ය තමයි උස්ම. ටික කාලයක් මේ පොළවේ ජීවිතය ජේසුස් උදෙසා උන්වහන්සේගේ සුභාරංචි උදෙසා උ ගායනා කළා. அது அந்த பாட்டை பாடி நடக்காது. ඒක ගීතිකාව ගායනා කරුවට ඒක සිදු වෙන්නේ නැහැ. பரிசுத்த ஆவி உனக்குள்ளாக வரும்போது அந்த 120 பேர் 12 பேருக்கு நடந்தது நடக்கும். එදා සුද්ධාත්ම වාසයේ පාල වෙන විට 120 දිනාට සිදු වුණදේ ගෝලයන් 12ට සිදු වුණදේ ඔබගේ ජීවිතේ සිද්ධ වෙයි. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 1 இருந்து 11 வரைக்கும் நானே வாசிக்கிறேன். என்னால் மைக்கெல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆயிரும். அப்ப அந்த நேரத்துக்கு முடிக்க முடியாம போயிடும். 1 அதிகாரம் 1 இருந்து 11 வரைக்கும். ක්‍රියාපොතේ පළවෙනි පරිච්ඡේදය 1 සිට 11 දක්වා අපිම කියවන්න. ඒකනේ ඔබ මයික්ෙම දාන්න කාල වේලාවයි. පළවෙනි පරිච්ඡේදය 1 සිට 11 දක්වා. தேவபொழுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவருடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்து, அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தால் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதிதானத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு எழுந்தருளி நாளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். ஹல்லேலூயா. එම්බා තියෝපිලස්නි යේසුස් වහන්සේ තමන් විසින් තෝරාගත් ප්‍රේරිතයන්ට සුද්ධාත්මය කරනටගෙන අනදුන් පසු ඔසවාගනු ලැබූ දවස දක්වා උන්වහන්සේ විසින්
කරන්ටත් උගන්වන්ටත් පටන්ගත් සියල්ල ගැන ප්‍රථම පොත සම්පාදනය කෙළෙමි. උන්වහන්සේ වදවින්ද පසු 40 දවසක් අතරතුරේ ඔවුන්ට පෙනෙමින්ද දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගැන කාරණා කියමින්ද බෝ ඔප්පු සාක්ෂි වලින් තමන්ම ජීවමානව ඔවුන්ට ප්‍රකාශ වූසේක. උන්වහන්සේ ඔවුන් සමග රැස්ව ඔවුන්ට ආඥා කරමින් යෙරුසලමෙන් ආක්ව නොගොස් නුඹලා මාගෙන් ඇසු පියාණන් වහන්සේගේ පොරොන්දුව බලා සිටපල්ලා. මක් නිසාද යෝහන් වතුරෙන් බෞතිස්මය කළේය. නුඹලා මෙයින් නොබෝ දවසක් ගිය පසු සුද්ධාත්මෙන් බෞතිස්ම කරනු ලබන්නේ කීසේක. එහින් ඔහු රැස්වූ විට ස්වාමිනී මේ කාලේදී ඔබ ඊශ්‍රායලට රාජ්‍යය නැවත පිටුවා දෙනසේක්යි උන්වහන්සේගෙන් ඇසුවෝය. උන්වහන්සේ ඔවුන්ට කියනසේක් පියාණන් වහන්සේ තමන්ගේම බලය යටතේ තබාගත් කාලයන්ද ප්‍රස්තාවන් දැන ගැනීම නුඹලාට අයිති නැත. නමුත් සුද්ධාත්ම වාසී නුඹලා කෙරේ පැමිණි කල නුඹලා බලය ලබන්නෝය. එවිට නුඹලා යෙරුසලමේද මුළු යුදේද සමාරියේද පොළවේ සීමාව දක්වාද මාගේ සාක්ෂිකාරයෝ වන්නෝයයි කීසේක. උන්වහන්සේ මේ කාරණා කී කල්ලි ඔවුන් බලා සිටියේදීම ඔසවා ගනු ලැබ වලාකුලකින් වැසි ඔවුන්ට නොපෙනී ගියසේක. උන්වහන්සේ යන කල ඔවුන් ස්වර්ගයේ දෙස ඕනෑකමින් බලා සිටියදී සුදු වස්ත්‍ර ඇන්දා වූ මිනිසයන් දෙදෙනෙක් ඔවුන් ළඟ සිට ගලිලයේ මිනිසෙනි නුඹලා ස්වර්ගයේ දෙස බලා සිටින්නේ මක් නිසාද? නුඹලා කෙරෙන් ස්වර්ගයට ඔසවාගෙන ලැබූ මේ යේසුස් වහන්සේ ස්වර්ගයට යනවා නුඹලා දුටු ආකාරයෙන්ම එනවා ඇතැයි ඔවුන්ට කීසේක. சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஹalleluya. நிறைய காரியங்கள் பேச இருக்கிறது அடுத்த கிழமைக்கு நாங்கள் பேசுவோம். ඕ දේවල් කතා කළ යුතුව තිබෙනවා. නමුත් ඊළඟ සතිවලදී අපේ ගැන කතා කරමු. இந்த அதிகாரத்தில் இருக்கிறதான முக்கியமான சில காரியங்களை பார்த்து நாங்கள் தியானத்தை ஸ்தோத்திரங்களுக்கு துதிகளுக்கு ஜெபத்துக்கு கடந்து මේ செல்வோம். පරිචය තිබෙන වැදගත් සම්දිස්ථාන කීපයක් අපි බලලා ප්‍රශංසාවටත් නමස්කාරයටත් ඉතුරු දේ මේ ඉතිරි කාලවලට අපි ගමන් வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அங்கே உயிரோடு கூட எழும்பிய பின்பதாக දේවචනික කියනවා යේසුස් වහන්සේ නැවත නැගිට්ටයින් පසුව அந்த அவர் பேசியதை குறித்து இங்கே லூக்கா மிகவும் தெளிவாக வேதத்தில் இருந்து எழுதுகிறார். අපි දකිනවා ඔව් උන්වහන්සේ කතා කළා වූ කාරණාවල් ගැන සියල්ල ගැන ලූක් තුමා ඊටම ලස්සනට මේ ස්ථානේ පොතක් සම්පාදනය කරනවා. அவர் எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். යා ලියන විට මේම ලියනවා. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாவது பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். இதெல்லாம் சத்திய காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் என்று வேதத்தில் எழுதுகிறார். ලස්සනට කියන ඔසවාගෙන ලැබ දවස දක්වා උන්වහන්සේ විසින් කරන්ටත් උගන්වන්නට පටන් ගත්ත සියල්ල ගැන ප්‍රථම පොත සම්පාදනය කළේ. මේ කියන්නේ යේසුස් වහන්සේ කරන්න කියන්න කියපු දේවල් සියල්ල ගැන උ ලස්සනට මේ පොත ලියලා තිබෙනවා. அவர் மிகவும் தெளிவாக பேசுகிறார். ஆவியானவருடைய கட்டளையின் பிரகாரமாக உங்களுக்கு நான் இதை எழுதுகிறேன். ඔය තමයි ලස්සන කියන ආත්මන වාසිකේ අනකිරීම පරිදි මම මේ පොත ඔබට ලියනවා කියලා இன்னும் அவரை உறுதிப்படுத்தும்படியாக 3வது வசனத்திலே போகிறார். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவருடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ඒ වගේම තුන්වෙනි පදයට කියලා එක තවත් ස්ථිර කරලා කියනවා උන්වහන්සේ වදවින්ද පසු 40 දවසක් අතරතුරේ උන්ට පෙනෙමින්ද දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගැන කාරණා කියමින්ද බෝ ඔප්පු සාක්ෂි වලින් තමන්ම ජීවමානව උන්ට ප්‍රකාශ වූසේක. அப்ப இயேசு கிறிஸ்து தான் ஜீவிக்கிறார் என்பதை குறித்தும் தன்னுடைய விளக்கத்தை குறித்தும் மரணத்துக்கு பின்பதாகவும் தெளிவாக சீசர்களுக்கு காண்பிக்கிறார். ඒ නිසා යේසුස් වහන්සේ ජීවමාන බවත් උන්වහන්සේ නැවත නැගිට බවත් අපි දකිනවා පෑදිලිව උන්වහන්සේ නැවත නැගිටට පස්සේ උන්වහන්සේගේ ගෝලයන්ට උන්වහන්සේ ප්‍රකාශ කරලා පෑදිලිව එක පෙන්නුවා. ஞாபகத்தில் வைங்கள், லூக்கா என்று சொல்லும்போது ஒரு வைத்தியன், ஒரு டாக்டர், நல்ல படித்த ஒரு மனிதன். මතක තබා ගන්න ලූක් තුමා කියලා කියද්දී ආ වෛද්‍යචාරි කෙනෙක්. ඒ කියන්නේ හොඳ උගත් කෙනෙක්, හොඳ බුද්ධිමත් මිනිසෙක්. ஒரு இடத்துல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய கண்களால் கண்டதும் காதுகளினால் கேட்டதும் தீர விசாரித்ததும் தொட்டு பார்த்ததுமான இந்த சத்தியத்தை குறித்து உங்களுக்கு எழுதுகிறோம். ඒක ස්ථානික උ ලියනවා අපි දකිනවා දේවචනය කියනවා අපගේ ඇසින් දුටු දේ, අපගේ කනින් ඇසු දේ, අපි අතගහ බලපු දේ ඔබට සැබෑවක් ලෙස අපි ලියමුයි කියලා උන් ඊස්තන කියනවා. ஹல்லேலூயா. හalleluya. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ඒ නිසා කී දිනෙක මේ වචනේ විශ්වාස நிறைய කරනවා. பிள்ளைகள் இந்த இடத்துல ஆலயத்தில் நீங்க பிறந்தபடினால் தாய் தகப்பன் கிறிஸ்துவல இருக்கிறபடினால் நீங்கள் பிள்ளைகளா අපි இருக்கலாம். දන්නවා ගොඩක් දරුවෝද මේ අභාවේ ඉන්න එකට හේතුව ඔයගොල්ලෝ ඉපදිනකොටම ඔයගොල්ලන්ගේ අම්මා තාත්තා ක්‍රිස්තියානිකාරයෝ. ඒම ඔයගොල්ලෝ පල්ලි ඉන්න දරුවෝ ගොඩක් අය ඉන්නවා. மனைவி வந்தபடினால் இந்த இடத்துல வந்திருக்கலாம். සමහර අය භාර්යාව පල්ලිය නිසා භාර්යාවත් එක්ක ආපු ස්වාමි පුරුෂය அப்பா මෙතන. அம்மா வந்தபடினால் நீங்க வந்திருக்கலாம். සමහර අය ඉන්න පුළුවන් අම්මා තාත්තා පල්ලියට ආව නිසා ஏதோ இந்த ஆலயத்துக்கு யாரோ கூப்பிட்டபடினால் வந்திருக்கலாம். නැත්නම් කවුද ඔයගොල්ලෝම මේ පල්ලියට අඬගාපු නිසා ආපු අය ඉන්න පුළුවන්. காலவெளியில நம்புங்கள். නමුත් මේ උදාසන විශ්වාස කරන්න. வேத வார்த்தைகள் சத்தியம் உள்ளது என்பதை நிரூபிப்பதற்கு இந்த சீசர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த வேத வார்த்தையில் எழுதியிருக்கிறார்கள். அதுதான் ஜீவன் உள்ளதாக இன்று ஆயிரக்கணக்கான பிரதிகளாக
வெளிவந்து உலகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பணம் கொடுத்து மக்கள் வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். දෙවියන් වාසගේ දේව ගෝලයන් එදා දෙවියන් වාසගේ වචනේ සැබෑවයි කීමට ඉතාමත් වෙරදරමින් ඉතාමත් ඕනෑකමින් ඉතාමත් අපකප වෙලා මේ වචනේ ලියලා තිබෙනවා. ඒ නිසා අපි දකිනවා දාස් සංඛ්‍යාත භාෂාවලට මේ වචනේ පරිවර්තනය වෙලා ලෝකේ ඕනෑම ස්ථානයක අලෙවි වෙන ඕනෑම ස්ථානයක ප්‍රකාශ වෙන පොතක් බවට මේ වචනේ පත් වෙලා තිබෙන්නේ මේ වචනේ සැබෑව ජීවමාන නිසායි. பரிசுத்த ஆவியானவருடைய காரியத்தை குறித்தும் பேசுகிறார். அன்றியும் அவர் அவருடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தார், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெறுவீர்கள். අපි දකිනවා එතන උන්වහන්සේ ආවගම මේ ශුද්ධාත්මනාංශ කෙනෙක් උන්වහන්සේ කියනවා. උන්වහන්සේ කියනවා නුඹලා උන්වහන්සේගේ පොරොන්දු දිස බලා සිටපල්ලා. මක්නිසාද යෝහන් වතුරෙන් බෞතිස්මය කළේ. නමුත් උන්වහන්සේ නුඹලාව ශුද්ධාත්මෙන් බෞතිස්මය කරනවා කියලා කිව්වා. பரலோகத்துக்கு போறதுக்கு முன்பதாக அவர் பேசிய வார்த்தைகளை இங்கே கோர்த்து வைத்து லூக்கா எழுதுகிறார். අපි දකිනවා මේ ස්ථානයේ උන්වහන්සේ ස්වර්ග රාජ්‍යට යන්න ප්‍රථමයෙන් මේ ස්ථානයේ ලූක්තුමා මොකද කරන්නේ? උන්වහන්සේ කතා කරපු වචනය මේ ස්ථානයේ ලස්සනට සම්පාදනය කරලා තබා තිබෙනවා. அஞ்சாவது வசனத்தில் சொல்லுகிறார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ඒ වගේ අපි දකිනවා ඊළඟ පදයේ ඔව් කියනවා නුඹලා ඒ නිසා නුඹලා යෙරුසලමෙන් ආත්ම නොගොස් මාගෙන් ඇසුවා වූ පියාණන් වහන්සේගේ පොරොන්දුව බලා සිටපල්ලා කියලා ඔව් කියනවා. எருசலேம் என்று சொல்லும்போது अनेक අර්ථங்களை எங்களுக்கு சொல்லலாம். අපිට යෙරුසලම කියලා කියද්දී ඒ සම්බන්ධ ගොඩක් ආත්මික අර්ථයන් අපිට ප්‍රකාශ කරන්න පුළුවන්. அவருடைய வாழ்க்கையிலே பல அர்த்தங்களை சொல்லலாம். අපිට ඒ සම්බන්ධව බොහෝ අර්ථයන් අපිට ප්‍රකාශ කරන්න පුළුවන්. சபைங்கிற ரீதியிலே உங்களோடு கூட நான் பேசுவதேயானால், නමුත් සභාව කියන ආකාරයෙන් යෙරුසලම කුමක්ද කියලා ඔබට මම කතා කරනවා. ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய இந்த சபையிலே சேர்த்திருப்பாயானால், கர்த்தரோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியான சத்தியங்களை போதிக்கிற சபையாக இருக்குமையானால் அந்த சபையை விட்டு நீ போகாதே. දෙවියන් වහන්සේ තුල ඔබ ගැලේම ලබලා එක සභාවට ආවට පස්සේ දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව ඒ සභාවේ සැබෑ වූ ආත්මික වචනය කතා කරනවා නම් ඒ සභාවෙන් ආත්ම නොගොස් සිටපල්ලා. வார்த்தையிலிருந்து பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக போகுமையானால் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவாரேயானால் நீ போ, கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் உன்னை வழி நடத்துகிறார். ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනට විරුද්ධව යමක් එතන කතා කරනවා නම් සුද්ධාත්ම වහන්සේ ඔබට සැබවින්ම මඟ පෙන්වනවා නම් ඔබ එතනින් පිටත් යන්න. එවිට සුද්ධාත්ම වහන්සේ ඔබව මඟ පෙන්වයි. பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியங்களை செய்ய வேண்டுமேனால் பேதுரு சொன்ன வண்ணமாக அவருடைய பலத்த கரத்திலே அடங்கியிருந்து அவர் உனக்கு கொடுத்த திருச்சபையிலே அடங்கியிரு. ඒ වගේ සුද්ධාත්ම වහන්සේ ඔබගේ ජීවිතය යමක් කරන්න ඕනේ නම් ඔබගේ ජීවිතය යමක් කරන්න ඕනේ කියලා ඔබ බලාපොරොත්තු වෙනවා. සුදෝ පේදුරුතුමා කිව්වාගේ ස්වාමින් වහන්සේ නුඹලාව සුදුසු කාලෙදී ඔසවන තුරු උන්වහන්සේගේ බලවත් අස්තේ රැඳී සිටපල්ලා. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை கர்த்தருடைய திருச்சபையிலே காத்திரு. දෙවියන් වහන්සේ ඔබට දුන්නා වූ පොරොන්දු ඉෂ්ට සිද්ධ කරන තුරු දෙවියන් වහන්සේ ඔබට ලබා දුන්නා වූ දේව සභාව තුල ඔබ රැඳී සිටින්න. எது நடக்குதோ நடக்கவில்லையோ ஆண்டவராகிய இயேசு வரும்போது இந்த திருச்சபை வார்த்தையிலே கட்டப்படுகிறபடினால், சத்தியத்திலே கட்டப்படுகிறபடினால் நிச்சயமாக பரலோகம் போகும். මොනවා වෙනවද මොනවා නොවෙනවද ඒකනේ ප්‍රශ්නයක් නෑ. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් මේ සභාව දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් ගොඩනගා තිබෙන නිසා උන්වහන්සේගේ ඊමේදී අනිවාර්යයෙන්ම මේ සභාව ඔසවා ගන්න ලබනවා. சொல்லுங்க ஒரு ஹalleluya, ஹalleluya. හalleluya. சபை என்பது நீ. සභාව කියන්නේ ඔබයි. உனக்கு சுகப்படுத்துவதற்காக ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், அது அல்ல என்னுடைய நோக்கம். නමුත් ඔබට සුවය තිබෙනවා, සුවය ලබා දෙන්න. නමුත් මගේ කැමැත්ත මගේ බලාපොරොත්තු ඒක නෙමෙයි. ஆசீர்வாதமா நீ ஜீவிக்கணும், அது நல்லது. ஆனால் அது இல்ல என்னுடைய நோக்கம். ඔබ ආශිර්වාදලා ජීවිතය ජීවත් වෙන්න ඕනේ, ඒක හොඳයි. නමුත් මගේ බලාපොරොත්තු ඒක නෙමෙයි. நீங்க ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு நல்லது. ඔබ ආශිර්වාදයක් හිටියන එක මට හොඳයි. ஏன்னா 500 ரூபாய் கொடுக்கறவங்க 5000 ரூபாய் கொடுப்பீங்க. ඒකේද 500 පඳුරු දාන ඔබ 5000ක ඔබ 5000 கொடுக்கறவங்க 10000 கொடுப்பீங்க. ඔබගේ 5000 පඳුරු දාන ඔබ 10000ක් තමයි. 10000 கொடுக்கறவங்க லட்ச ரூபாய் கொடுப்பீங்க. 10000ක් දමන ඔබ ලක්ෂයක් පඳුරු තමයි. அது என்னதுக்கு ஐயா? නමුත් ඒක මොකටද මාත්මයා? உன்னுடைய வாழ்க்கை தான ஐயா நமக்கு முக்கியம். ඔබගේ ජීවිතය තමයි අපිට වැදගත්. உன் வாழ்க்கை தான். ඔබගේ ජීවිතය අපිට நீ වැදගත්. கொடுக்கிறதான லட்சக்கணக்கான பணங்களை வைத்து கோடிக்கோளமாக இந்த மாடி வசதிகளை நான் கட்டி என்னத்தை செய்ய? ඔබ දෙන්නව ලක්ෂ ගණන් මුදල් තබාගෙන මම උඩ මාල් අදාගෙන ගෙවල් අදාගෙන ජීවත් වීමේ ඇති ප්‍රයෝජනය කුමක්ද? வேதம் சொல்லுகிறது அது ஒண்ணும் உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ඒ වචනේ කියන ඒවා කිසිවක් ඔබට ස්වර්ග රාජ්‍යයට ගෙනියන්නට බෑ. பாருங்க, போன கிழமை துபாய் சவுதி அரேபியால நடந்த சம்பவங்கள். බලන්න ගිය සතියේ ඩුබායි වලට සෞදි වලට සිදුන වූ සිදුවීම්. அந்த ரோல்ஸ் ரோய் அந்த வாகனம் இந்த வாகனம் எல்லாம் அப்படியே தண்ணியில புஷ்ன்னு ஒரு ஊத்திய போல போய் கொண்டிருக்கிறது. අපි දකින කොච්චරදෝ වටිනා වහන අපි දකින ඉස්තනේ ජල ගැලම තුල නිකාරෙට මේ දූවිල්ලක් වගේ සුණු විසුණුල යන්න පටන් ගත්තා. ஒட்டகங்களுக்கெல்லாம் ஓட முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ඒකට ඔටුවන්ට පවා දුවන්ට බැරිව මේ ගමන් කළා. சுனாமில அந்த அனுபவத்தை நானும் நீங்களும் கண்களினால் கண்ட ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஓடி வந்து சொல்றாரு, நான் கடலெல்லாம் கடந்து வருகிறது, சுனாமி வந்துட்டு பாஸ்டர் பிரசங்கத்தை நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு போனா
முழுவதுமாக எல்லாம் அழிந்து போனது. இந்த ஆலயம் வரை அந்த வெள்ளம் வந்தது, ஆலயத்துக்குள்ளாக வரவில்லை. අපි දකිනවා සුනාමි කාලෙදී අපි අත්දැකීම ලැබුවා. ඒ සුනාමි දවසේදී පාලතුමා දේශනා කරගෙන ඉන්නකොට සෙනගවිලක පාලතුමානි දේශනාව නවත්තන්න මූද ගලාගෙන එනවා කියලා. අපි ඒක ගිහිල්ලා බැලුවා. මේ මූද ගලාගෙන ඇවිල්ලා විශාල විනාශයක් වෙලා තිබුණා. අපිට දේවස්ථානෙට ඒක පැමිණියේ නැහැ. අපි දන්නවා එවැනි අත්දැකීම් අපිට තිබෙනවා. ஹல்லேலூயா. හalleluya. அதனால் அழிந்து போகிற உலக பொருளுக்காக உனக்கு பரலோகத்துக்கு என்ற நண்பர்களை சம்பாதித்துக்கோ. ඒ නිසා ලෝකයේ තිබෙන විනාශ වෙනව මේ බඩු බාහිරාදී දිලින් ඔබ ස්වර්ගයට යන්න ඔබගේ මිතුරන් ඔබ සූදානම් කරගන්න. பரலோகத்துக்கு கொண்டு போகிறதான ஒரு திருச்சபையில் நீ தரித்தீரு. ඒ නිසා ස්වර්ගයට ඔබව ගෙනියන්න වූ දේව සභාවක ඔබ රැඳී ඉන්න. உன்னுடைய காசு பணம் அல்ல கடவுளுக்கு தேவை, நீதான் கடவுளுக்கு தேவை. ඔබගේ මුදල් ඔබගේ පසුබිම්බිය නෙමෙයි දෙවියන් වහන්සේට අවශ්‍ය කරන්නේ, ඔබයි දෙවියන් වහන්සේට අවශ්‍ය කරන්නේ. இதை பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு நாளைக்கு காணிக்கை போடாம நிப்பாட்டிடாதீங்க. அப்புறம் சார் நம்ம லைட் பில் கட்டலாம் போயிடும். கூடுதலா கொடுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. නමුත් මේක කියන නිසා ඔබ පඳුරු දෙන්න නැතු ඉන්න එපා. ඊට පස්සේ සහෝදරි සාරායි අපිට ඔක ලොකු අමාරුයක් දෙන්න කරන්ට් එකවත් බිලවත් ගෙවන්න ගන්න බැරි වෙනවා. ඔබ දෙන්න ස්වාමීන් වහන්සේ. නමුත් වැඩිපුර ඔබගේ ජීවිතය, ඔබගේ ආත්මික ජීවිතය ගැන ඔබගේ අවධාරණය තබන්න. அதுல தெளிவா சொல்றதுன்னா பரிசுத்த ஆவி அப்படியே உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது. පැහැදිලිව කියනවා මොකද වෙන්නේ? සුද්ධාත්මය ආවනම් ඔබ මේ පඳුරු නෙමෙයි, ඔබ සම්පූර්ණම දෙයි. බයිබලේ ඒකයි කියන්නේ. இப்ப எங்க காலத்துல அப்படி ஒரு பரிசுத்த ஆவி இருந்தது. ඒක අපේ කාලේ එවැනි සුද්ධාත්මික දීමනාවක් අපිට තිබුණා. அதனால வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் ஆணவர் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஒண்ணுமே கிடையாது. எங்க அப்பா ஏசுவார், அடே இந்த பைபிள் எடுத்துட்டு போற. ஏன்னா அவர் கொஞ்சம் கௌரவமா இங்கிலீஷ்ல தான் பேசுவார். இங்கிலீஷ் இது அந்த காலத்தில் இங்கிலீஷ் மீடியம் தான் இருந்தது. அப்போ அவர் கொஞ்சம் கௌரவமான பதவியில் இருந்தபடினா நாங்கள் பைபிளை தூக்கிட்டு போகிறது அவருக்கு ஒரு வெக்கம் மாதிரி சொல்லுவார். அடே பிச்சைக்காரன் மாதிரி போறீங்களே, எனக்கு வெக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ඒ කාලේ අපේ තාත්තා මේම තමයි අපිට සිද්ධ වෙන්නේ. කියන්නේ අපේ කාලේ අපි දෙවෙනි වංශ අදාගත්තම ඔක්කොම අතහැරලා අපි බයිබලය අරගෙන උස්සලාගෙන ඇවිදින්න පටන් ගත්තා. අපේ තාත්තා සාමාන්‍ය ඒ කාලේ ඉංග්‍රීසි මාධ්‍ය තමයි ශ්‍රී ලංකාවේ ගොඩක් භාවිතා වුණේ. එයාද ඉංග්‍රීසි කතා කරන්නේ, ඉංග්‍රීසි මාධ්‍යෙන් වැඩ කරන්නේ. එයා කියනවා උඹලා මේම බයිබල් උස්සලා ඇති මට ලැජ්ජයි. ඒ කියන්නේ ගෞරවාර්ථව ජීවත් වෙන කෙනෙක් නිසා එයා කියනවා මට ලැජ්ජයි උඹලා බයිබල් උස්සලා මේම යන එක කියලා. ரெண்டு பேரும் பைபிளை தூக்கிட்டோம். අපි දෙන්නේ බයිබල් උස්ස ගත්තා. ரெண்டு பேர் பைபிளை தூக்கிட்டா ரெண்டு பேரும் திருமசாலைகள் தான். දැන් දෙන්නම මොකද උනේ? බයිබල් උස්සගෙන දෙන්නම අපි දැන් ඇවිදින්න ගත්තා. ஒரு பக்கம் எங்க அப்பாவுக்கு பயம், அடே இவங்க எல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டாங்க, நான் குடும்பத்தை பாக்குறது யார்? එක පැත්තකින් තාත්තට බයකුත් ආවා. ඒ කියන්නේ මේ වැඩිමල් දරුවෝ මේගොල්ලෝ ඔක්කොම දැන් සේවයට කියලා ගියාට පස්සේ මේ පවුල බලාගන්නේ කවුද? திருமசாலிகள். දෙන්න මොඳ ඇකියාව තියෙන අය. பரிசுத்த ஆவி வந்தபடியா நம்ம சுத்தாத்மே අපේ කෙරේ පැමිණි කල. சொல்லுங்க ஒரு ஹalleluya. 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 பாஸ்டர் கோல்டன்ல இருந்து நாங்க எல்லாருமே கடவுளுக்காக வாழ்ந்தோம். எந்த மாதிரி விலக்காரன் காசும் கிடையாது, ஒரு காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடந்து தான் போனோம். එදා පාස්ටර් කෝල්ටන්ගේ ඉඳලා ඒ කාලේ බී වුණා. අපි සිළු දිනම දෙවියන් වහන්සේ උසා ජීවත් වුණා. ඒ කාලේ මේ වගේ පිටස්තර දේශවලින් මුදල් එන්නේ නැහැ. අපිට යන්න එන්න වාහන නැහැ. ඇවිදලා තමයි ගියේ. ඇවිදලා ගිලේ සේවය කළා. பரலோக ராஜ்யம்தான் சத்தியம் என்பதை உணர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவி உனக்கு உணர்த்த வேண்டும். ඒ නිසා ස්වර්ග රාජ්‍ය තමයි වැදගත් කියන එක මේ සුද්ධාත්මන වාසය ඔබගේ ජීවිතේ ඔබට තේරුම් කර දෙන්න ඕනේ. ஆறாம் வசனம், அந்த காலத்திலேயே இஸ்ரவேலை குறித்து கேள்வி கேட்கறாங்க சீசர்கள். බලන්න ඒ කාලේම මේ 6 වෙනි පදයේ බලන ඊශ්‍රායල් ගැන මේ ගෝලියෝ දෙවියන් වහන්සේගෙන් ප්‍රශ්න අසනවා. இன்னைக்கு இஸ்ரவேல்ல நடக்கிற சம்பவங்கள் 100% நடந்து கொண்டிருக்கிறது. අද අපි දකිනවා ඊශ්‍රායල් වල සිදුවෙන සිදුවීම දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව 100% එක සිද්ධ වෙමින් පවතිනවා. அன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல. නමුත් ඒ වෙනකොට කිසිම දෙයක් සිද්ධ වෙලා නැහැ. சீசர்கள் கேட்கறாங்க. ගෝලියෝ ආන උන්වහන්සේගේ அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். ஆண்டவரே இந்த காலத்திலேயா நீர் வருவீர்? இந்த காலத்திலேயா இஸ்ரவேல் எருசலேமை கட்டுவார்கள்? அது முழுவதும் அவருக்கு சொந்தமாக மாறுவது எந்த காலத்திலே என்று கேட்கிறார்கள். දකිනවා ඔව් රසවිට ස්වාමිනී මේ කාලේදී ඔබ ඊශ්‍රායල් රාජ්‍ය නැවත පිටුවා දෙන එකයි උන්වහන්සේගේ නැසුවය. ඒගොල්ලෝ ආන ස්වාමිනී මේ කාලේදී ඊශ්‍රායල් දෙවියන් වහන්සේට ඔබ බාර දෙන්නේ ඒ දේශේ මුළුමනින්ට අත්පත් කර දෙන්නේ කියලා ඒ වෙලාවෙම ගෝලියෝ උන්වහන්සේගේ නැසනවා. அதற்கு அவர் பிதானவர் தன்னுடைய ஆதிதானத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ඔවුන්ට කියනේසේ පියාණන් වහන්සේ Tamanගේ බලය යටතේ තබාගත් කාලයන්ද ප්‍රස්තාවන්ද ගැන දැන ගැනීම නුඹලාට අයිති නැත. எப்போ கொடுப்பார் என்று உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. කවදා උන්වහන්සේ මේගොල්ලන්ට අයිති අත්පත් කර දෙයිද කියන එක ඔබ දන්නෙත් නැහැ. சில வேளைகளில் இந்த யுத்தங்கள் பெரிதாகி எருசலேமை பிடித்து அந்த மசூதியை உடைத்து தேவாலயத்தை கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. අපි දකිනවා මේ අවස්ථාව වෙනකොට මේ යුද්ධය අධික වෙලා මේ අවස්ථාවට මේගොල්ලෝ යෙරුසලම අත්පත් කරගෙන ඒ ස්ථානයේ තියෙන පල්ලිය කඩා දමා නැවත යෙරුසලම් දේවමාලිගාව ගොඩනගන සන්දිස්ථානයේ මේක වෙන්නත් පුළුවන්. சீசர்களிடத்தில் கேட்டபோது சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க வேண்டிய அவசியமே கிடையாது. එදා ගෝලියෝ මේ ගැන ආනකොට යේසුස් වහන්සේ ඉදාම කිව්වා නෑ නෑ මේ ඔක්කොම දැන ගැනීම ඔබට අවශ්‍යතාවයක් அது නෑ. கட்டாயமாக நடக்கும். ඒක අනිවාර්යෙන් සිද්ධ වෙයි. நம்புறவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க பாப்போம். ඒක ஹalleluya. විශ්වාස කරන හalleluya කියන හalleluya. யூதர்களை வைத்து இயேசுதான் கடவுள் என்பதை ஆண்டவர் நிரூபிப்பார். යුදෙව්වරුව තබලා යේසුස් වාස තමයි දෙවියන් වාස කියලා
දෙවියන් වාස සනාථ කරනවා. அப்படின்னா நீங்க என்ன கைத்தட்டி ஒரு ஆண்டவரை මේ වෙනකොට උන්ද අප්පිඩියක් ගාලා දෙවියන් වාසරම ප්‍රශංසා කරලා තියෙන්න ඕනේ. Hallelujah. Hallelujah. யூதர்களை வைத்து அவர் நிரூபிப்பார் வேதம் சத்தியம் என்பது. යුද වරුණ තබලා දෙවියන් වාසය උන්වහන්සේගේ වචනේ සැබෑවයි උන්වහන්සේ ඒත්තු ගන්වනවා. இஸ்ரவேல்களை வைத்து உலக நாடுகளை அதமாக்கி அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய வைத்து எருசலேமை பிடித்து அந்த ஆலயத்தை கட்ட வைப்பார். යුද වරුණ තබලා ඉස්රායල් වරුණ තබලා මුළු ලෝකයම උන්ට විරුද්ධෙන්ට සලස්වලා ඔවුන්ට පාර දීලා යෙරුසලමත් පරගෙන දෙවියන් වාසයේ දේව මාලිගාව උන් ගොඩනගනවා. Hallelujah. Hallelujah. அத குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ඒ ගැන ඔබ කනගාටු වෙන්න එපා. என்ன சொல்றார்? මොකද්ද කියන්නේ? பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு சாட்சிகளாய் நீங்க மாறணும். නුඹ සුද්ධාත්මන වාසී නුඹලා කෙරේ පැමිණ ලබගෙන නුඹලා බලය ලබන්නෝය. එවිට නුඹලා යෙරුසලමේද යුදේද පොළවේ සීමාව දක්වා මාගේ සාක්ෂිකාරයන් වන්නෝය. இயேசு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்ன சொன்ன கடைசி வார்த்தை මේක තමයි යේසුස් වහන්සේ ස්වර්ග රාජ්‍යයට යන්න ඉස්සලා කියපු අන්තිම වචනය. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. සුද්ධාත්මය ලබා ගන්න. பலனடைங்க. සුද්ධාත්මෙන් බලය ලබන්න. எருசலேம் சபையில முதல்ல சாட்சியாயிருங்க. පළමුවට சபாවේ சாட்சிයක් වෙන්න. உங்களுடைய அக்கம் பக்கத்து ஜனங்களுக்கு ඔබගේ சாட்சியாயிருங்க. අසල් වාසීන්ට சாட்சிයක් වන්න. அப்புறம் சமேரியா அந்தந்த ஊர்ல இருக்கிறதான மற்ற பகுதிகளுக்கு வத்தல கொழும்பு 14 15 அதுக்கு ඊට சாட்சியாயிருங்க. පස්සේ සමාරිය කියන්නේ අවට පළාත් පෑලියගොඩ කොළඹ වත්තල ඔය අවට පළාත් වලට ඔබ සමාරියට ඔබ සාක්ෂිකාරයෙක් වෙන්න. இலங்கையில சாட்சியாயிருங்க. இலங்கைக்கு ඊට පස්සේ சாட்சியாயிருங்க. ලංකාව තුළ ඔබ සාක්ෂිකාරයෙක් වෙන්න. அதுக்கு பிறகு பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சி